Siddhi Sudane Dikapati Kamaniya Dasamoga Maulim Balim Ramaniya Dasamoga Maulim Balim Ramaniya Keshavadeta Ramasarira Keshavadeta Ramasarira Jai Jagadisha Hare Jai Jagadisha Hare Jai Jagadisha Hare Hare Krishna Hare Krishna பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். இன்றைய ராமநவமி திருவிழாவுக்கு வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பரிவான நமஸ்காரம். இங்கே வந்திருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுள் ஆரோக்கியத்துக்காக வேண்டி ஆன்மீக முன்னேற்றத்துக்காக நம் சீதாராம் லட்சுமணன் பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. நேற்றைய வகுப்புல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? திரும்பி பேசுறேன். ஜனக மகாராஜுடைய மிதிலாவுடைய குளோரியஸ் சிவதனுசு எப்படி ராமன் பிரேக் பண்ணாரு, சீதா விவாகம், சீதா கல்யாணம், அகல்யா மோட்சம், மூணு மாதாஜி வந்து ராமன் லைஃப்ல மீட் பண்ண. ஃபர்ஸ்ட் யாரு? தாடகா, செகண்ட் அகல்யா, தேர்ட் சீதா. இந்த மூணு பேர் எதை ரெப்ரசன்ட் பண்றாங்க? தாடகா பாவகரமான தாடகா வந்து அரக்கி ராட்சசியா, இது தமகுண். ஸோ தாடகா வந்து பாவத்தின் சொரூபம். ஸோ ராமர் கையால் தண்டிக்கப்பட்டு தாடகை மோட்சம் அடைஞ்சாங்க. அகல்யா புண்ணிய கர்மா இல்லையா? அகல்யா வந்து புண்ணியத்தினால பகவானிய பாத சேவனை பண்ணி அவங்க விடுதலை அடைஞ்சாங்க. சீதாதேவி யோர் டிவோஷன், பக்தி தொண்டு. அப்போ சீதாதேவி தான் எட்டர்னல் கன்சல்ட். சீதாதேவி தான் பகவான் எட்டர்னல் கன்சல்ட், நித்தியமான சேவையில் ஈடுபடுறாங்க. அப்போ பாவ புண்ணியம் ரெண்டு போகணும், தூய பக்திங்கிற தளத்துக்கு நம்ம வரணும். ஓகேயா? சரி, வேற என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? சரி, இந்த மாதிரி ரொம்ப அழகா சீதா கல்யாணம் முடிஞ்சு, ராமருக்கும் சீதைக்கும் கல்யாணம் அதெல்லாம் முடிஞ்சு அவங்க அயோத்தியால ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு கொஞ்சம் எபிசோட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வருத்தமா இருக்கும். இன்னி வந்து ஒரு 2 எபிசோட் வந்து ராமாயணத்துல அயோத்தியா காண்டமும் ஆரண்ய காண்டமும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். எப்போ திரும்பி ஹாப்பி ஆகும்? ராமாயணத்துல ஸ்டார்டிங் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்புறம் கொஞ்சம் துக்கமாகும், அப்புறம் ரொம்ப சோகமாகும். எப்போ திரும்பி சந்தோஷமாகும்? ஹனுமான் வரும்போதுதான், வானராஜ ஹனுமான்லாம் வரும்போதுதான் அகைன் வந்து ராமாயணம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ சரி, இன்னைக்கு கிளாஸ் வந்து ராமாயணம் எப்படி கேட்கணுங்கிறத ஆரம்பிக்கும். ராமாயணத்தை எப்படி கேட்கணும், எந்த மாதிரி கேட்கணும், ராமாயணம் கதை கேட்கும்போது எப்படி கேட்கணும்? அட்டென்டிவாக இருக்கணும், கவனமாக கேட்கணும். ஸோ சவுத் இந்தியாவில் வந்து இப்போ நம்ம வந்து பிரம்ம மாத்வ கௌடிய வைஷ்ணவம் ஃபாலோ பண்ணுறோம். நம்ம வந்து கௌடிய வைஷ்ணவர்கள், நமக்கு வந்து சத்கோ சுவாமிகள், பிரபுபாத ஆச்சாரியர். அது மாதிரி ஸ்ரீ சம்பிரதாயத்துக்கு 12 ஆழ்வார்கள். அதில் ஒருத்தர் வந்து குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் வந்து சேர நாட்டுக்கு மன்னராக இருந்தார். எப்படி பேசணும் இல்லையா? ஒரு போன குளிப்பில் வந்து பேசணும் நினைக்கிறேன் இல்லையா? குலசேகரோட பாஸ்ட் எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்க குலசேகர ஆழ்வாருடைய சரித்திரம்? 2 பேர் தான் கேட்டிருக்கேன், 2-3 பேர். ஓகே. ஸோ என்ன நடந்தது? குலசேகர ராஜாவுக்கு வந்து அவருக்கு பௌதிக விஷயங்கள நாட்டமே இல்லை, பௌதிக விஷயங்கள ஆர்வமே இல்லை. அவர் எப்போ வந்து நான் ஸ்ரீரங்கத்துக்கு போவேன், எப்போ ரங்கநாதர் தரிசனம் பண்ணுவேன், எப்போ திருமலையில் போய் பாலாஜி தரிசனம் பண்ணுவேன், எப்போ காஞ்சிபுரத்தில் போய் வரதராஜர் தரிசனம் பண்ணுவேன், அவர் யாத்திரை போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அவர் பகவானிய க்ஷேத்திரங்களுக்கு வந்து யாத்திரை போகணும், அதில் தான் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்படியான தினம் அவர் கிளம்பிடுறாரு. இந்த மந்திரிகள் என்ன பண்ணாங்க, இவர் எப்படியாவது யாத்திரை போகிறத நிப்பாட்டணும். இந்த மாதிரி யாத்திரை போயிட்டு இருந்தா ராஜ்யத்தை யார் பார்த்துக்கலாம்? ராஜா வந்து குலசேகரோட கிங்டம் எப்படி இருந்ததுன்னா, கேரளாவில் வந்து கொல்லம்ங்கிற ஸ்டேட் இருக்கு, டிஸ்ட்ரிக்ட் இருக்கு கொல்லம்.
அந்த கொல்லத்துல இருந்து ஆரம்பிச்சு இங்க சவுத்துல வந்து உறையூர் வரைக்கும், உறையூர் வந்து சோழாவடை கிங்டம், திருச்சி பக்கம் உறையூர் ஊர் இருக்கு, அது சோழாவடை கேபிட்டல். அப்ப அங்க கொல்லத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் மிடில் ஆஃப் த தமிழ்நாடு வரைக்கும் சேராவுடைய ப்ராவின்ஸ், சேரநாடு, குலசேகரோடைய கண்ட்ரோல் இருக்கு. அப்போ குலசேகராக்கு என்னன்னா எப்பவுமே அவரு ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்றது ஆர்வம் இல்லை. இந்த பாரதம் முழுவதும் யாருமே கீழே வரணும், நானே பெரிய சக்கரவர்த்தியா இருக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு எப்பவுமே என்னன்னா யாத்திரை போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. எப்பவுமே வந்து அவருக்கு என்ன ஆர்வம், பகவானுடைய திவ்ய தேசங்களுக்கு யாத்திரை போகணும். மந்திரிகள் என்ன பண்ணாங்க, எவ்வளோ ட்ரை பண்றாங்க, இவர் எப்படியாவது மனசை மாத்திரணும், இவர் இப்படி விட்டா யாத்திரை போயிடுவாரு, ராஜ்யத்தையும் பார்த்துக்க மாட்டாரு, ராஜ்யத்தை விஸ்தாரம் பண்ண மாட்டாரு, இப்படியே போயிடுவாருன்னு மந்திரிகள் என்ன திட்டம் போட்டாங்க, அடியார்களை வர வச்சிடலாம். வைஷ்ணவர்கள் நம்மளுடைய இடத்துக்கு வந்துட்டா ராஜாவுக்கு என்ன பண்ணுவாங்க, வைஷ்ணவருக்கு சேவை பண்ற ஆர்வத்துல யாத்திரை போறதை மறந்துடுவாரு. நான் திருப்பதி போகணும், ஸ்ரீரங்கம் போகணும், காஞ்சிபுரம் போகணும், இதெல்லாம் மறந்து போய் வைஷ்ணவருக்கு சேவை பண்ணுவாரு அப்படின்னு அடியார்களை அழைச்சாங்க. அப்ப அடியார்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. வைஷ்ணவர்கள் வர ஆரம்பிச்சோடனே ராஜா மறந்துட்டாரு. அதே மாதிரி யாத்திரை போறது மறந்துட்டாரு. வைஷ்ணவருக்கு தங்க வைக்கிறது, சேவை பண்றது, அவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கறது, அவங்க பாத பூஜை செய்யறது, குறிப்பா அவங்ககிட்ட ராமாயணம் கேட்கறது. ராஜாவுக்கு வந்து ராமலீலை ரொம்ப பிடிக்கும். குலசேகருடைய அரண்மனையில வந்து சீதாராம், லட்சுமண், ஹனுமான் இதே மாதிரி விக்கிரகங்கள், இவங்கள மாதிரி விக்கிரகங்கள் வந்து ராஜாவுடைய பேலஸ். ஸோ தினமும் நித்திய ஆராதனை, தினமும் ராமருக்கு வந்து ட்ரெஸ்ஸிங் பண்ணி இந்த மாதிரி தினமும் அழகழகாக பகவானுக்கு அலங்காரம் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு, இந்த தோரணம் இதெல்லாம் வந்து எவ்ரிடே வந்து டிவோட்டிஸ் ரொம்ப டெடிக்கேட்டடாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி அலங்காரம் பண்ணுற பக்தர்களுடைய ஆன்மீக முன்னெடுத்துக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ரொம்ப அழகாக பகவான் அலங்காரம் பண்ணி ஆபரணங்கள்லாம் போட்டு சீதாராம் லட்சுமணன் ஸ்ரீராமச்சந்திர பிரபுக்கு. அது மாதிரி குலசேகர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ராஜ்யத்துல வந்து ரொம்ப அழகா விக்கிரகங்கள்லாம் அலங்காரம் பண்ணி ஃப்ளவர் டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப அழகா வச்சிருந்தாங்க. அப்ப தினமும் ராமாயணம் கேட்பாரு. ராமாயணம் கேட்கும்போது என்ன ஆகும்னா, குலசேகர் வந்து தன்னை மறந்து போயிடுவார். அவர் எந்த இடத்துல இருக்கோம், அவர் யாரு எல்லாம் மறந்து எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸ் இல்லாம போயிடும். வெளிப்புற உணர்வே இல்லாம அப்படி கதையில ஒன்னாயிடுவார். நாம கூட கதை கேட்போம், கதை கேட்கும்போது என்ன பண்ணிடுவோம், தூங்கிடுவோம். நம்ம பாகவதம் கேட்கும்போது நல்லா தூங்கிடுவோம். ஆனா குலசேகரை வந்து தூங்கல, அப்படியே அந்த ஸ்டோரியோட மெர்ஜ் ஆயிடுவார். அப்போ ஒரு நாள் ஒருத்தர் கதை சொல்ல வந்தார். கதை சொல்ல வந்துட்டு என்ன பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு நாள் இப்ப நம்ம போன வகுப்புல வந்து பாலகாண்டம், அயோத்தியா காண்டம் கொஞ்சம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து அயோத்தியா காண்டம் மீதியும் ஆரண்ய காண்டம் பார்க்கணும். ஸ்டில் இது ரிலேட்டடா இருக்கிறதுனால அது ஒரு சின்ன ஒரு கேப் விட்டுட்டு இது சொல்லிடலாம். திரும்பி நம்ம பின்னாடி போய்க்கலாம். என்ன பண்ணாங்க, ராமர், லக்ஷ்மணன், சீதா. லக்ஷ்மணா வந்து பஞ்சவட்டியில ஒரு அழகான பர்ணசாலை அமைச்சிட்டு லக்ஷ்மணன் பக்கத்துல நிக்கிறாரு. சீதாவும் ராமாவும் ஒரு பெரிய பாறை மேல உட்கார்ந்துருக்காங்க. அப்போ திடீர்னு ஆகாச மார்க்கமா ஒரு ராட்சசி போனான். அவ வந்து ராமருடைய அழகை பார்த்தான். ராமரோட அழகை பார்த்தோன்னே அவன் மயங்கி போய் அப்படி கீழே இறங்கி வந்து, ஓ மானிடனே, நீ யார், இங்க என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த காட்டுக்கே நான் தான் ராணி, என்னுடைய பேரு சூர்பனகா. ஐ ஆம் த குவீன் ஆஃப் திஸ் ஃபாரஸ்ட். நீ ரொம்ப அழகா இருக்க, நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டீன்னா நீ இந்த காட்டுக்கே ராஜா ஆயிடுவேன், நம்ம ரெண்டும் ஜாலியா இருக்கலாம், உல்லாசமா இருக்கலாம் ரெண்டு பேரும். யூ ஆர் த கிங் ஆஃப் த ஃபாரஸ்ட், ஐ ஆம் த குவீன் ஆஃப் த ஃபாரஸ்ட். இல்லையா, காட்டுக்கு நம்ம ரெண்டு பேரும் ராஜா ராணியா இருக்கலாம், ஹாப்பியா இருக்கலாம். அப்ப ராமர் சொன்னாரு, ஓ பேரழகியே, உன்னை பார்த்து யாரும் கல்யாணம் செய்ய விரும்ப மாட்டார்கள். ஆனா எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுது, இந்த பொண்ணு என் கூட இருக்கா, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. என் கூட ஒருத்தர் வந்திருக்காரு பாரு, அவர் கல்யாணம் பண்ணல, நீ அவரை அப்ரோச் பண்ணிட்டு நீங்க அவர்கிட்ட போங்க. உடனே அவன் என்ன பண்ணா, அடுத்து லக்ஷ்மணன் வந்தான். லக்ஷ்மணன் பார்த்தா அவரு அழகா இருக்காரு. லக்ஷ்மணன் எப்படி இருப்பாருன்னா பௌர்ணமி நிலவு மாதிரி இருப்பார். பௌர்ணமிக்கு நிலவு பார்த்தா அப்படி கண்ணெல்லாம் பிரகாசிக்கும், நட்சத்திரங்களே கண்ணுக்கு தெரியாது, அவ்வளவு தேஜஸா இருக்கு. லக்ஷ்மணன் அப்படி தேஜஸா இருக்காரு. லக்ஷ்மணன் போய், ஓ மானிடனே, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்க, ரொம்ப அழகா இருக்க, என்னை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நான் இந்த காட்டுக்கே ராணி, நீ என்னை கல்யாணம் பண்ண நீ ராஜா ஆயிடலாம், நம்ம ரெண்டு பேரும் இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கலாம். அப்ப லக்ஷ்மணன் சொன்னாரு, நான் என்னமோ ஒன்னு ரொம்ப பெரிய புத்திசாலின்னு நினைச்சேன், ஆனா நீ முட்டாளா இருக்கிய. நான் யாரு,
நான் ராமனுடைய சேவகன், என்ன கல்யாணம் பண்ணி நீ சேவகியா தான் இருக்க முடியும், எப்படி ராணியா இருக்க முடியும், அதெல்லாம் நீ ராமரை தான் கல்யாணம் பண்ணி. லக்ஷ்மணன் என்ன பண்ணாரு, திரும்பியும் சூர்பனகையை ராமர்ட்ட அனுப்பிச்சு விட்டாரு. திரும்பி ராமர்ட்ட வந்தா, ஓ ராமா, யூ ஆர் சோ ஹேண்ட்சம், சோ பியூட்டிஃபுல், உன் கண்ணெல்லாம் அப்படி தாமரை இதழ் மாதிரி இருக்கு, உன் தோலெல்லாம் பறந்து விரிந்து இருக்கு, உன் கையெல்லாம் முழங்கால் வரைக்கும் இருக்கு, நீ இப்படி மலை பச்சை மலை மாதிரி இருக்க, நீ இவ்வளவு அழகா இருக்க, ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது? திரும்பி ராமர் என்ன பண்ணா, லட்சுமணன் இப்படியே ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருந்தா இவளுக்கு கோபம் வந்துருச்சு. சூர்பனகாவுக்கு கோபம் வந்துருச்சு. அவ சீதையை பார்த்தா, சீதை அப்படியே பாவம் போல பக்கத்துல நின்று இருக்க. சீதையை பார்த்தோன்னே, ஓஹோ இதுதான் காரணமா, இந்த பொண்ணை கூட வச்சிருந்தா நீ என்கிட்ட விளையாடுறாமா, அந்த பொண்ணை இப்ப நான் வந்து கடிக்க போறேன், இந்த பொண்ணை பிடிச்சு கடிச்சு ரத்தத்தை பிடிக்க போறேன், அப்ப நீ ஆட்டோமேட்டிக்கா நீ என்கிட்ட வந்துடுவேன் அப்படின்னு சூர்பனகா பண்ணா ஃபாஸ்டா சீதையை நோக்கி போறான். சீதாவை பிடிச்சு கடிக்கணும் அப்படின்னு, சீதையை பிடிச்சு ரத்தத்தை குடிக்கணும், கழுத்தை பிடிக்கணும் அப்படின்னு சூர்பனகா போறா. உடனே ராமர் சொன்னார், லக்ஷ்மணா டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் இவளை பனிஷ் பண்ணு, இந்த அரக்கிக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. அப்போ இந்த அரக்கியோடைய ஏதோ ஒரு பாகத்தை கட் பண்ணி விடணும். இன்னும் பொண்ணா போயிட்டா, இவ பொண்ணா இருக்கனால கொள்ள வேண்டாம், இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. அங்கேக்கு என்ன பண்ணணும் சார், அங்கேக்கு என்ன உடல்ல ஏதோ ஒரு பாகத்தை கட் பண்ணணும். இவ்வளவுதான் ராமர் சொல்றவர் தான் லட்சுமணன் வெயிட், ராமர் எப்ப சொல்வார் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த இங்க உடைவாள் இருக்கு இல்லையா, கை வச்சுட்டு இருக்காரு. ராமர் சொன்ன உடைவாள் உருவிட்டு டப்புன்னு உருவி சூர்பனகா மூக்கை வெட்டி விட்டார். மூக்கு கட்டானோடனே அப்படி பிளட் வருது, ஒரு காடு பூரா ஓடுறான். அந்த சத்தம் வந்து அப்படி காடு பூரா எதிரொலிக்குது. அந்த மூக்கு அறுத்து ரத்தம் வந்து பிளட் எல்லாம் கீழே போய் சூர்பனகா காடு பூரா அலறி ஓடுறான். யாருக்கா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, யாராவது இதய பலவீனமானவங்க குழந்தைங்க எல்லாம் பின்னாடி தள்ளி உட்காந்துக்க. அப்படியே இனி ஏன்னா இது இந்த எபிசோட் ஃபுல்லா இப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி சூர்பனகா மூக்கு அருந்து ஆளறி கத்திட்டு ஓடுறான். எங்க போனா, இந்த ஜனஸ்தானத்துல அவருடைய சகோதரர் 2 பேர் இருக்காங்க, கரண் தூஷன். இவங்க வந்து 14,000 ராட்சசரோட இருக்காங்க. எவ்வளவு பேரு? 14 ராட்சசர்கள். இந்த கரண் தூஷன் மாதிரி ஒரு ஆசனத்துல உட்கார்ந்துருக்கா. சூர்பனகா மூக்கு அருந்து ஓடி வந்தா, கரண் பண்ண அவன் ஒரு பக்கம் கத்துறான், கரண் ஒரு பக்கம் கத்து, எல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு. என்ன ஆச்சு உனக்கு, யார் என்ன பண்ணா? இந்த சூர்பனகா சொன்னா, இந்த ஜனஸ்தானத்துல 2 மானிடர்கள் வந்திருக்காங்க, என்ன துணிச்சல் அவங்களுக்கு, நீங்களாம் என்ன பண்றீங்க, நீங்களாம் ராட்சசனா, உனக்கு தைரியம் இல்ல, கோழையே ஒழிந்து இருக்கிறாய், இந்த மானிடர்களை உன்னால பிடிக்க முடியல, கொல்ல முடியல, இப்ப நான் போறேன், அவனை கொல்லுவேன், வெட்டுவேன், குத்துவேன். 2 பேர் என்ன பண்ணா, கரண் தூஷனும் 14,000 ராட்சசர்களோட கோவேரி கழுத மேல ஏறிட்டு பெரிய பவனி வர்றாங்க. அங்கிருந்து பஞ்சவட்டியில ராமருடைய இடத்துக்கு வர்றாங்க. ராமர் இந்த 14,000 ராட்சசரை பார்த்த உடனே லட்சுமணனுக்கு வந்து அப்படி கோபம் வந்து உடைவாள் எடுக்கிறாரு. அப்ப வந்து ராமர் சொல்றார், லட்சுமணா நீ சீதையை பார்த்துக்கோ, நான் இவங்களை பார்த்துக்கிறேன்னு. இந்த கதை வந்து யார் கேட்டு இருக்கா? குலசேவர் கேட்டு இருந்தார். அவர் கதை கேட்டு இருந்தவரு திடீர்னு எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சு, என்ன ஒரு அநியாயம், இது அக்கிரமோ, இது அதர்மோ, என் பிரபு ராமர் தனியா இருக்காரு, 14 ராட்சசம் வராங்களா, ஓ படைகளே உடனே கிளம்புங்க, நம்ம ஜனஸ்தானத்துக்கு போறோம், 14 ராட்சச கரண் தூஷனை வதம் பண்றோம், பிரபுவுக்கு வந்து பாதுகாப்பு அளிக்கிறோம், படைகள் புறப்படட்டும், ஹரே கிருஷ்ணா. உடைவாள் குதிரை ஏறிட்டாரு. இந்த கதை சொன்னவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ராஜா வந்து கதையிலே அப்படி ஒண்ணு போயிட்டாரு. இப்ப என்ன பண்ண, போய் ராஜாவை பெசிஃபை பண்ண, இருங்க அவசரப்படாதீங்க, நீதி என்ன நடத்தினே தெரியாம கிளம்பிட்டீங்க, நீங்க தானே சொன்னீங்க ஜனஸ்தானத்துல 14 அரக்கர்கள் வந்திருக்காங்கன்னு, அவரை ராமர் கொண்டுட்டாருன்னு. அப்படியா? எப்படி கொண்டாரு? ராமர் வந்து கோதண்டை வச்சுட்டு இருக்காரா? ஆமா, கோதண்டை எடுத்து அதுல ஒரு அம்பு வச்சாரா. அவர் அதுல வைக்கும் போது ஒரு அம்பு தான் இருந்தது. அந்த ஒரு அம்பை இழுத்து காது வரை இழுத்து அந்த கோதட்டு புறப்படும் போது ஒரு அம்பு தான் புறப்பட்டுச்சு. அப்புறம் அது 4, 8, 16, 32, 64, 100, 1000 அஸ்திரங்களா போய் அந்த அசுரங்கள் மேல மழைய பொழிஞ்சுது. இந்த மாதிரி ராமர் தனி நபரா நின்று 14,000 ராட்சசர்களை கொன்று விட்டார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. அன்னைக்கு ஃபீஸ்ட், அன்னைக்கு வந்து ஃபீஸ்ட். இந்த மாதிரி தினமும் ராமாயண கதை சொல்லுவாங்க,
கதை முடிஞ்சோடனே பகவானுக்கு ஆரத்தி பிரசாதம் இங்க பண்ற மாதிரி தான். அப்போ ஒரு நாள் இந்த ரெகுலரா கதை சொல்றவர் வரல. அவர் என்ன பண்ணார், வேற ஒருத்தர் அமைச்சு வச்சுட்டார். ஆனா சொல்லும் போது ஒண்ணு சொன்னார், இந்த மாதிரி ராமாயணத்துல சோகமான கதை எதுவும் சொல்லிடாதீங்க, ராஜாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது, ரொம்ப சந்தோஷமான கதையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. இவரும் சரி சரி தலையாடிட்டு வந்துட்டாரு என்ன மாதிரி. அவர் இங்க வந்து உட்கார்ந்த உடனே அவர் கதை சொன்னா அவர் மறந்து போயிட்டாரு. அவர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி ராமாயணத்துல ராவணன் சீதை கடத்தின்னு போறார், சீதை வந்து அழறாங்க, ஓ பிரபு, ஓ லக்ஷ்மண், ஓ ராம், ஓ பிரபு, ஓ ராம், ஓ லக்ஷ்மண். சீதை அழறாங்க. சீதை அழ அழ கதற கதற ராவணன் புஷ்ப விமானத்துல தூக்கின்னு போறான் சீதைய. இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ராஜா எதிர்ச்சிட்டாரு, குலசேகர் எதிர்ச்சிட்டாரு. என்ன ஒரு அதர்மம், என்ன ஒரு அநியாயம், என்னுடைய சீதா பிராட்டியை பிரபுட்டிருந்து கடத்தி செல்லும் ராவணனை வதம் செய்ய வேண்டும், எனது படைகளை புறப்படுங்கள், சமுத்திரத்தை நோக்கி போறோம், லங்கைக்கு போறோம், ராவணனை போறோம், அறிவோம் கிளம்பிட்டு ராஜா குதிரை ஏறி போயிட்டாரு. இவர் புதுசா கதை சொல்றதுக்கு என்ன சொல்றது தெரியல. ராஜா குதிரை ஏறி போயிட்டாரு. ஒரு கையில உடைவாள் வச்சுட்டு குதிரை ஏறி போறாரு. குதிரை போகுது, நேரா போய் கடலுக்கு போயிட்டாரு. கடல்ல போயிட்டு குதிரை ஓட்டி இறங்கி ஒரு கையில நீந்திட்டு இருக்காரு கடல்ல. அவருடைய அந்த டிட்டர்மினேஷன், அவர் உறுதியை பார்த்து ராமரே கடல்ல வேலை வந்துட்டாரு. ராமர், லக்ஷ்மணா, ஹனுமான், சீதா எல்லாம் வந்துட்டாங்க. குலசேகர எங்க போற நீ அப்படிங்கிறாரு. பிரபு, சீதாதேவி உங்கள்கிட்ட பிரிச்சுட்டாங்களே, ராவணனை கொல்ல வேண்டாமா? அதெல்லாம் நான் முடிச்சுட்டேன், நீ சீதை என் கூட தான் இருக்கா, ராவணன் எல்லாம் வதம் பண்ணியாச்சு, நீ திரும்ப ராஜ்யத்துக்கு போன. திரும்ப வந்துட்டாரு. ஓ ராமச்சந்திர விஜயோத்சவா, ஸ்ரீராமர் தசரா பண்டிகை அன்னைக்கு ராவணனை வதம் செய்தார், கிரேட் ஃபீஸ்ட் அன்னைக்கு. இந்த மாதிரி தினமும் கொண்டாடினாங்க ராமாயணத்தை வந்து குலசேகரர் கொண்டாடு. அப்படி நம்ம கதை கேட்கணும், அப்படி கதையில வந்து அப்படி லைச்சு போகணும். அவ்வளவு சுவாரஸ்யமான கதைகள். இது வெறும் கதை மட்டும் அல்ல, இந்த கதையில உள்ளவங்க எல்லாமே ராமரோடு வாழ்ந்திருக்காங்க, ராமர் மேல அன்பு செஞ்சிருக்காங்க, ராமருக்காக தன் ஆத்ம நிவேதனம் செஞ்சிருக்காங்க, ராமருக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட பக்தர்கள். இதுல வந்து ராமாயணத்துல படிக்கும் போது இந்த பக்தரை விட இவர் ரொம்ப பக்தி பண்ணிருக்கிறாரு, அவரை விட இவர் இப்படி யாரையுமே கம்பேர் பண்ணவே முடியாது, யாருடைய பக்தியும் யாரோட ஒப்பிட முடியாத அளவுக்கு அவங்க சேவையில டாப் மோஸ்ட் லெவல்ல இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க சேவையில அவ்வளவு அந்யோன்யமா சேவை பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம திரும்பி ராமாயணத்துக்கு வருவோம். இந்த மாதிரி அயோத்தியில எல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாள் தசரதர் என்ன பண்ணாரு, நேற்று பேசணும் இல்லையா, அவருக்கு இங்க சைட்ல ஒரு வெள்ளை முடி வந்துச்சு. அப்ப புரிஞ்சு போயிடுச்சு, எனக்கு வயசாகி போயிடுச்சு, அதனால ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், ராமனை வந்து அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ஆக்கணும். எல்லாத்தையும் கேட்கிற வசிஷ்டர் மினிஸ்டர் எல்லாம் கூப்பிட்டு, இந்த மாதிரி நான் வந்து ராமரை வந்து அயோத்தியாவுக்கு சக்கரவர்த்தி ஆக்க போறேன். எவ்ரி ஒன் ஹாப்பி, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அயோத்தியாவின் ஓரொரு பிரஜைகளும் அவங்க நீண்ட நாள் ஆசை, என்னைக்கு ராமரை அரியாசனத்துல பார்க்க போறோம், என்னைக்கு ராமர் நம்ம ஆள போறாரு, என்னைக்கு நம்ம அவருக்கு அவர் நமக்கு சக்கரவர்த்தியா இருக்க போறாரு, என்னைக்கு அவர் நம்ம கட்டளையிட போறாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளும் ஏங்கிட்டு இருக்காங்க. அயோத்தியாவில் ஒவ்வொரு பிரஜைக்கும் ராமர் மேல அவ்வளவு அன்பு, ஒவ்வொருத்தரும் ஏங்கிட்டு இருக்காங்க. பிரபுடைய அந்த அயோத்தியாவுடைய அரியாசனத்துல உட்கார்ந்து அவர் நம்மளை ரூல் பண்ணணும் அப்படின்னு. அதுல கூட்டத்துல ஒருத்தர் கேட்டார் அந்த தசரதர்கிட்ட, இன்னி ஏங்க தாமதிருக்கீங்க, இன்னைக்கே பண்ண வேண்டியதானே, இவ்வளவு நேரமா இருக்கு, இன்னைக்கே பண்ண வேண்டியது. அந்த அளவுக்கு அவங்க ராமர் மேல அன்பு. இப்படி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கைகேயி வந்து ராமருக்கு பட்டாபிஷேகம்னதும் அவங்க அந்த புறத்துல எல்லா சேவர்களுக்கும் தானம் கொடுத்துட்டு இருக்காங்க. நவரத்ன மாலை, முத்து மாலை, பவள மாலை, ஆபரணங்கள், பட்டாடைகள், அப்படி சந்தோஷமா தானம் பண்றாங்க. யாரு? கைகேயி. அப்போ மந்தாரா வரா. மந்தாரா வந்து மந்தாரை பார்த்த உடனே ஆக்சுவலி கைகேயிக்கு மந்தாராவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க சொந்த ஊர்ல இருந்து அழைச்சிட்டு வந்தாங்க இல்லையா, பர்சனல் சர்வெண்ட் இல்லையா, பர்சனல் செக்ரட்டரி. கைகேயி மந்தரை பார்த்த உடனே கைகேயி தான் அணிந்திருந்த முத்து மாலை எடுத்து போடுறாங்க மந்தரைக்கு. மந்தரா இருந்தா உனக்கு கிஃப்ட், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதை வாங்கி அப்படி தூக்கி வீசினா மந்தாரா. பைத்தியக்காரி, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிய,
நீ இவ்வளவு வெகுளியா இருக்கியே அப்படின்னு கைகை பேச ஆரம்பிக்கிறான். ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க, சீக்கிரமா பகவான் ஸ்ரீராமர் காட்டுக்கு போகணும், ராவணனை சீதையை வந்து ராவணன் கடத்திட்டு போகணும், ராவணனை வதம் செய்ததுல பகவான் ஏற்பாடுங்கனால மந்திரியோட நாக்குல இருந்து சரஸ்வதி பேசுறாங்க. சரஸ்வதி மந்திரி இப்படி எல்லாம் பேச வைக்கிறார். என்னது, நீ ஒரு பைத்தியக்காரி, நீ ஒரு வெகுளியா இருக்க, உனக்கு உலகம் தெரியல, ஏன் இப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம், அது உன் மகன் பரதன் இல்லாத வேலைக்கு ஏன் பட்டாபிஷேகம்? கைகேயி சொன்னா, ராமர் வந்து என்னை வந்து அவ்வளவு அன்பு என் மேல அன்பு வச்சிருக்காரு, எனக்கு வந்து கௌசல்யாவோட என் மேல ரொம்ப அன்பா இருக்காரு ராமன், எனக்கு ராமன் அவ்வளவு, ராமரை வந்து கைகைக்கு அவ்வளவு பிடிக்கும், ராமருக்கும் கைகை மேல அவ்வளவு அன்பு, அதனால ராமன் வந்து எனக்கு மகன் தான், அவன் வேற எனக்கு பரதன்ல இருந்து பரதனும் ராமனும் வேற வேறையா பார்க்கல, பைத்தியக்காரி, ராமன் கௌசல்யின் மகன், பரதன் உன் மகன், இது கூட தெரியல உனக்கு, ஏன் தசரதன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் பரதன் இல்லாத வேலையில் செய்ய வேண்டும்? அப்ப கைகை வந்து மந்திர வந்து கைகை வந்து முதல்ல ரொம்ப கான்பிடண்டா இருக்கா. ஏன்னா ராமர் வந்து ரொம்ப அழகானவன், ரொம்ப அமைதி, பணிவு, எளிமை, என்கிட்ட எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாரு, ராமர் மேல கொஞ்சம் கூடி துவேஷம் கிடையாது கைகை, கொஞ்சம் கூடி ஒரு ராமர் கிட்ட வந்து அந்த ஒரு பிடிக்கலன்னு இல்லை, ராமரை பிடிக்காதுன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப மந்திர சொன்னா, நீ இவ்வளவு யோசிக்கவே இல்லையே எவ்வளவு நாள், என்னதான் இருந்தாலும் உனக்குன்னு ஒண்ணு வரும்போதா தெரியும், நாளைக்கு வந்து ராமன் அரியாசனத்துல உட்கார்ந்தா நீ வந்து கௌசல்யோடைய சேவையா இருக்கு, பரதன் ராமனுக்கு சேவனாக இருக்கும், ஒருபோதும் பரதன் அரியாசனத்துல உட்கார முடியாது, நாளைக்கு ராமனுடைய பையன் அரியாசனத்துல உட்காரும், இப்படி காலங்காலமா நீயும் உன் மகனும் கௌசல்யக்கு சேவைதான், வேலைக்காரனா தான் இருக்கும், எடுபடியாத சேவகனா தான் இருக்கும். நீ உன்னை பத்தி என்னைக்கு யோசிக்கவே இல்லை, முதல்ல நீ உன் மகனை பற்றி யோசி, உன் மகனது எதிர்காலத்தை பற்றி யோசி, அப்புறம் உன்னை பற்றி நீ யோசி, உன் கணவர் என்ன செய்வாரு, இன்னைக்கு ராமருக்கு பட்டாபிஷேகம் பண்ணா நாளைக்கு என்ன ஆகும், ராமர் பரதனை நாடு கடத்துவான், இல்ல பரதனை வேலைக்காரன் ஆக்கிடுவான், பரதனை கொல்லவும் செய்வான். இதெல்லாம் சொல்ல கைகையினால முதல்ல அசெப்ட் பண்ணிக்க முடியல, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா மந்திரை பேச பேச கைகையோட மனசு அப்படி சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. இதான் அந்த அசோசியேஷன், பவர் ஆஃப் அசோசியேஷன் சொல்றோம் இல்லையா, பக்தர் அல்லாதவருடைய சங்கம் வந்து எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ கைகை வந்து மந்திரையோட வார்த்தையை கேட்டு கேட்டு சொன்னா, தசரதர் ஏன் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும், தசரதருக்கும் அந்த கேகை நாட்டு மன்னருக்கும் ஒத்து வராது, சாரி ஜனகனுக்கும் கேகை நாட்டு மன்னருக்கும் உடன்பாடு இல்லை, அதனால இன்னைக்கு என்ன ஆகுது, நாளைக்கு ராமன் வந்து பட்டாபிஷேகம் பண்ணா அவன் அரியாசத்தை உட்கார்ந்தா ஜனகர் என்ன பண்ணுவாரு, உன்னுடைய அப்பா மேல நாட்டு மேல போர் தொடுப்பாரு, ராமன் அதுக்கு உடந்தையா இருப்பாரு, இப்படி எல்லாம் எங்க நம்ம யோசிச்சு பேசுறான். மந்தரா வந்து அவ்வளவு என்ன, இந்த இடத்துல ராமாயணத்துல 4 விதமான மனது, மைண்டோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கு. ஸோ மந்தாரா வந்து குரூக்கட் மைண்டு, மந்தாரா பாருங்க எப்படி எல்லாம் யோசிக்கிறது, கைகை கூட எப்படி எல்லாம் யோசிக்கல, கைகையோடைய மைண்டுக்கும் மந்தரோடைய மைண்டுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து ராமாயணத்துல 4 பேரோட மைண்டை வந்து நம்ம பார்க்கலாம். மந்தரையோட மைண்ட் எப்படி இருக்கு, கைகையோட மைண்ட் எப்படி இருந்தது, தசரதோட மைண்ட் எப்படி இருந்தது, ராமரோட மைண்ட் எப்படி இருந்தது, இந்த ஒரே எபிசோட்ல, இந்த ஒரே இடத்துல, இந்த ஒரே ஸ்கந்தத்துல 4 பேரோட மனப்பான்மை பார்க்கலாம். ஸோ மந்தரா வந்து குரூக்கட் மைண்டு, எப்படியாவது கைகையே மனசை மாத்திரணும், அவளை வந்து இதுக்கு உடன்படக்கூடாது, ராமன் அரியாசனத்துல உட்காரக்கூடாது, ராமன் காட்டுக்கு போகணும், பரதன் தான் அரியாசனத்துல உட்காரணும் அப்படின்னு மந்தரா என்னெல்லாம் சூழ்ச்சி பண்ணணும், சூழ்ச்சி பண்ணக்கூடிய மனது. மந்தராவுக்கு வந்து சூழ்ச்சி பண்ண மனது. கைகை வந்து ரொம்ப இன்னசென்டா இருந்தான், அவன் ரொம்ப இன்னசென்டா இருந்ததை வந்து மந்தரா யூஸ் பண்ணிக்கிட்டான். இங்க கைகையுடைய மனசு வந்து ரொம்ப வெகுளித்தனமா இருந்தது, அவளுக்கு புரியல, அவ வந்து ராமர் மேல உண்மையாலுமே அன்பு வச்சிருந்தா, பட் அந்த உண்மையான அன்பு இந்த மந்திரியோடைய சூழ்ச்சியினால பலவீனம் இதாயிடுச்சு, டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் சங்கா வந்து எப்படி சேஞ்ச் பண்ணணும் இல்லையா, நம்ம வந்து பக்தி தொழில உறுதியா இருந்தால் அல்லாது பக்தர் அல்லாத சங்கம் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். போது நல்லா பக்தி பண்ணுவோம், வெளியில போனோன்னு பக்தர் இல்லாத சங்கத்துல போனா அப்படி போயிடும், அந்த மாதிரி நிறைய பேர் அஃபெக்ட் ஆவாங்க, நான் டிவோட்டியோட அசோசியேஷன். அதான் வந்து பக்தர் அல்லாத சங்கத்தை தவிர்க்கணும்னு சொல்லுது இல்லையா.
உபதேசாமிர்தத்துல 6 விஷயங்களை தவிர்க்கணும்னு சொல்றாங்க இல்லையா? என்னென்னது? அத்தியாகார, பிரயாசஸ்ய, பிரஜல்பா, நியமகிரக, ஜனசங்க லௌல்யம். ஜனசங்கஸ்ய லௌல்யம். அத்தியாகாரம், அத்தியாகாரம்னா அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது, அளவுக்கு அதிகமா தன்னுடைய தகுதிக்கு மேல ஆசைப்படுறது. பிரயாசம், பேராசை, அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, அளவுக்கு அதிகமா தூங்குறது, அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறது. பிரஜல்பா, கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம் எல்லாம் பேசுவாங்க, கிருஷ்ணரை பத்தி பேச மாட்டாங்க. 2 பக்தர்கள் சந்திச்சா கூட கிருஷ்ணரை தவிர மற்ற விஷயம் எல்லாம், அது என்னாச்சு, இது என்னாச்சு, அவங்க என்ன, இவங்க என்ன, பகவானை பத்தி ஒண்ணும். நீ காலையில பாகவதம் கிளாஸ்ல என்ன நடந்ததுன்னு கேட்க மாட்டேன். நீங்க என்ன கறி குழம்பு வச்சீங்க, என்ன சப்ஜி வச்சீங்க, இதெல்லாம் கேட்போம். பாகவதத்துல என்ன சொன்னாங்கன்னு கேட்கல. பிரஜல்பா, கிருஷ்ணரை தவிர வேற என்ன பேசலாம்? பிரஜல்பா தான். அத்தியாகார, பிரயாசஸ்ய, பிரஜல்பா, நியம ஆக்ரகா. பிரபுபாத சொன்ன, ஆச்சாரியர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணாம அசால்ட்டா இருக்கிறது. ஜனசங்கா, பக்தர் அல்லாதவன் சங்கத்துல போய் இருக்கிறது. அப்புறம் சோம்பேறியா இருக்கிறது. இந்த 6 விஷயம் பண்ண என்ன ஆயிடும்? இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். இந்த 6 விஷயம் பண்ணா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பக்தியும் போயிடும். என்னென்ன 6 விஷயம் பண்ணக்கூடாது? அளவுக்கு அதிகமா சாப்பிடுறது, போடுங்க போடுங்க கழுத்து வரைக்கும், இப்படி குமிஞ்சா எல்லாம் வெளியில வந்துடும். கழுத்து வரைக்கும் சாப்பிடுறது. பேராசை. அப்புறம் சாப்பிட்டா நிறைய சாப்பிட்டா நிறைய தூக்கம் வரும் இல்லையா? தூங்கிட்டு சாப்பிடுறது, தூங்குறது, கும்பகர்ண வேலை இது. இந்த மாதிரி இருந்தா பக்தி ஸ்பாயில் ஆயிடும். அத்தியாகார, பிரயாசம், அளவுக்கு அதிக ஆசை, அதை வாங்கணும் இதை வாங்கணும், ஓடுறத பறக்கணும், பறக்கிறத பிடிக்கணும். நோ, சிம்பிளா இருக்கும். பிரபுபாதா சொன்னது சிம்பிள் லிவிங், எளிமையான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை. அத்தியாகார, பிரஜல்பா, பகவானை தவிர வேற எதையும் பேசக்கூடாது, பகவானை தவிர வேற எதையும் கேட்கக்கூடாது. இந்த குரங்கு பொம்மை பார்த்திருக்கீங்களா? குரங்கு பொம்மை, 3 குரங்கு பொம்மை இருக்குல்ல, 2 கண்ணுல கை வச்சுட்டு இருக்கும், 2 காதுல கை வச்சுட்டு இருக்கும், 2 வாயில கை வச்சுட்டு இருக்கும். என்ன அர்த்தம் அதுக்கு? கிருஷ்ணரை தவிர எதையும் கேட்காத, பகவானை தவிர எதையும் பேசாத, பகவானை தவிர எதையும் பார்க்காத. கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் பார்க்க கூடாது, கிருஷ்ணரை தவிர வேற எதுவும் கேட்க கூடாது, கிருஷ்ணாவை தவிர எதுவும் பேசக்கூடாது. இதுதான் அது சிம்பிள். ஸோ பிரஜல்பா, நியமாகிரகா, ப்ரோபார் சொல்லி கொடுத்த மாதிரி குறைந்தபட்சம் 16 மாலை ஜபிக்கணும், 4 விதிமுறை கடைபிடிக்கணும், சேவை பண்ணணும், புத்தக விநியோகம் செய்யணும், பிரச்சாரம் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய ஆர்வமா இருக்கும். அவர் பக்தர் அல்லாதவங்க சங்கத்துல போய் இருக்கவே கூடாது. பக்தர் இல்லாதவங்க பார்த்தா ஹரே கிருஷ்ணா அப்படின்றதான். ஒரு புக்கை கையில கொடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா, அவங்க பேசுறத கேட்டோம் இருக்கிற பக்தியும் போயிடும் இல்லையா? லௌல்யம், சோம்பேறித்தனம். அப்புறம் பார்த்துக்கலாங்க, இன்னும் 4 நாள் இருக்குங்க, இன்னும் 2 நாள் இருக்குங்க, இப்படியே காலம் போயிடும் இல்லையா? அந்த சோம்பேறித்தனமே கூடாது. அப்ப எந்த 6 விஷயம் பண்ணணும்னு சொல்ற ரூபோ சுவாமி? 6 விஷயம் பண்ண பக்திக்கு நல்லது. என்னென்னது? எவ்வளவு பேர் உபதேசாமிரதம் படிச்சிருக்கீங்க? உற்சாகா, நிச்சயா, தைரியா, தத்தத் கர்ம பிரவர்த்தனா, சங்கத்யாக, சதோவிருத்தி, சத்வித் பக்தி, பிரசீததி. இந்த 6 விஷயம் பண்ண பக்தி வளரும். என்னது? முதல்ல உற்சாகம். உற்சாகம், உற்சவம்னாலே உற்சாகம் தான். இந்த உற்சவம் வந்துட்டு இல்லையா, இது உற்சவம் வந்தா என்ன? உற்சாகம். நிறைய சேவை பண்ணணும், பக்தர்கிட்ட இருந்து கேட்கணும், அப்புறம் பகவானுக்கு சேவை பண்ணணும். உற்சாகத்தை இழக்கவே கூடாது. தினமும் காலை எழுந்திரிச்சோன்னு உற்சாகமா இருக்கணும். இன்னைக்கு என்ன சேவை பண்ண போறோம், இன்னைக்கு என்ன கேட்க போறோம், இன்னைக்கு என்ன பண்ண போறோம். அப்புறம் டிட்டர்மினேஷன், உறுதியா இருக்கணும். தொடர்ந்து கிருஷ்ண உணர்வுல உறுதியா பின்பற்றணும். நான் என்னைக்கும் கிருஷ்ண பக்தி விட்டு விலக மாட்டேன், பிரபுபாத் புஸ்தகம் வாசிப்பேன், சேவை பண்ணுவேன், உறுதியா இருக்கு. அப்புறம் ஆச்சாரியர் சொன்ன அனுஷ்டானங்களை ரொம்ப சின்சியரா ஃபாலோ பண்ணணும். பிரபுபாத் என்னென்ன சொல்லி கொடுத்திருக்காரோ அதை சின்சியரா ஃபாலோ பண்ணணும். உற்சாகா, நிச்சயா, தைரியா, தத்தர்க்கம், சங்கத்யாகா. இங்கேயும் சொல்றாரு பக்தரெல்லாம் சங்கத்தை கைவிட்டுறணும். அப்புறம் நாளுக்கு நாள் ரொம்ப ஆசை, பேராசை இருக்கணும். இன்னும் நிறைய நான் சேவை பண்ணணும், நிறைய தெரிஞ்சுக்கணும், நிறைய படிக்கணும். இது இருந்தா பக்தி வளரும். ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருந்தப்போ? 4 விதமான மைண்டு. மனதுதான் எல்லா துன்பத்துக்கும் காரணம். என்னுடைய இன்ப துன்பத்துக்கு யார் காரணம்? என் மனமே காரணம். நமது இன்ப துன்பத்துக்கு யார் காரணம்? கேட்கவே இல்லை. நமது இன்ப துன்பத்துக்கு யார் காரணம்? மனமே காரணம். யாருடைய மனசே? நம்ம மனதுதான் காரணம். இவருடைய மனசுல இல்ல. அவர் மனதுக்கு, அவருடைய இன்ப துன்பத்துக்கு அவர் மனசு காரணம். ஏன் இன்ப துன்பத்துக்கு? மனமே காரணம்.
இந்த மனசு கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, நமக்கு எதிரி நண்பர்கள் வெளியில யாரும் வச்சுக்கலங்கிறார். இப்ப இந்த பக்தர் எனக்கு பிடிக்கும், அவரை பிடிக்காது, இவர் என் நண்பன், அவன் எதிரி கிடையாது. நம்ம எதிரி நண்பர் நம்ம கூடயே தான் இருக்காரு. யார் நம்ம எதிரி, யார் நம்ம நண்பன்? யார் மனது தன் கட்டுப்பாட்டுல இருக்கோ அந்த மனது அவருக்கு நண்பன்கிறார். இப்ப என் மனசு இருக்கு இல்லையா, அது நான் சொல்றது கேட்டா என் நண்பன். என் மனது நான் சொல்றது கேட்கலைன்னா அவன் தான் எனக்கு எதிரி. பந்தூர் ஆத்மானாம் 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 அவசாதே ஆத்மானாம் ரிபுராத்மனக. நமக்கு நண்பனும் மனசுதான், எதிரியும் மனசுதான். யாருடைய மனது தன் கட்டுப்பாட்டுல இருக்கோ அவன் நம் நண்பன், யார் மனது அவன் கட்டுப்பாட்டில் அவன் நமக்கு எதிரி. சரி, மனசுன்னு எவ்வளவு பேருங்க மனசு பார்த்திருக்கீங்க? யாராவது மனதை பார்த்திருக்கீங்களா? செல்ஃபி எடுத்திருக்கீங்களா மனசு கூட? ஏதோ போட்டோ கிட்ட பிடிச்சதை காமிங்களேன். யாராவது மனதை பார்த்திருக்கீங்களா? இப்போ மனதுக்கான அடையாளம் என்னது? மனசு இருக்குன்னு எப்படி சொல்றோம்? மனது இருக்கிறதுக்கான அடையாளம் என்னது? ஏதாவது ஸ்கேன் மிஷினால ஸ்கேன் பண்ண முடியுமா? மனதுக்கான அடையாளம் என்ன? மனது இருக்கு என்பது, மனது இருக்கும் என்பது, இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்ன? பகவத்கீதை படிக்கணும் போல இருக்கு எல்லாருக்கும். எவ்வளவு பேர் பகவத்கீதை படிச்சிருக்கீங்க? பகவத்கீதை படிச்சவங்க ஃபுல்லா ப்ரோப்பா பகவத்கீதா யாருமே படிக்கலையா? சரி, அடுத்தது பகவத்கீதை கிளாஸ் தான். சோ மனதுடைய சிம்டம், மனதுடைய அறிகுறி என்ன? இப்போ மனது, இப்போ உதாரணத்துக்கு இவரை நான் திட்டுறேன், எங்க உங்களுக்கு மனசே இல்லைங்களாங்க? மனசே இல்லை, இப்படி பண்ணிட்டீங்களே, மனசாட்சி இல்லை உங்களுக்கு, அப்ப எப்படி சொல்றோம்? இப்ப இவர் என்ன திட்டுறாரு, எனக்கு வலிக்குது. ஏன் வலிச்சுது? எனக்கு மனசு இருக்கிறதுனால வலிக்குது. இவர் என்ன புகழ்றாரு, சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கு? என் மனசு நினைக்குது, இவர் என்ன புகழ்றாரு, பிரபு உங்களை மாதிரி பக்தியே பண்ண முடியாது, இப்படி சந்தோஷமாயிடுச்சு. எல்லாம் என்னையா பக்தனது கோபம் வருது இல்லையா? அப்போ இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனசுல இருந்து வருது. மனது ஆறாவது புலன்கிறார் கிருஷ்ணன். மனசானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கர்ஷதி. மனம் நம்முடைய ஆறாவது புலன். மனதை பார்க்க முடியாது, அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? உணரலாம். மனதுல இருந்தா மனதோடைய அறிகுறி என்னன்னா, மனம் ஏற்றுக்கொள்ளும் நிராகரிக்கும். இப்ப என் மனசு என்ன சொல்லுது? மலேசியா ஃபுட்டு சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்காது. சவுத் இந்தியா ஃபுட்டு சாப்பிடாத, உனக்கு ஒத்துக்கும். இது என்ன எங்கிருந்து வருது? மனசுல இருந்து வருது இல்லையா? அப்ப மனதோட வேலை ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. எனக்கு ஆஃப் ஹேண்ட் சட்டை தான் பிடிக்கும், ஃபுல் ஹேண்ட் சட்டை பிடிக்காது. எனக்கு தோத்தி தான் பிடிக்கும், ட்ரௌசர் பிடிக்காது. எனக்கு சாரி தான் பிடிக்கும், சுடிதார் பிடிக்காது. எனக்கு இட்லி தான் பிடிக்கும், தோசை பிடிக்காது. இதெல்லாம் எங்கிருந்து வருது? மனதிலிருந்து வருது இல்லையா? மனதோட வேலை ஏற்றுக்கொள்வது, நிராகரிப்பது. அப்புறம் மனது இன்னும் 3 முக்கியமான வேலை செய்யும். மனதோடைய அறிகுறி, நம்ம எல்லாருக்கும் மனசு இருக்கிறதுக்கு அறிகுறி என்னது? 3 முக்கியமான வேலை. என்னது? திங்கிங், ஃபீலிங், வில்லிங். ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கு இல்லையா? மனசு ஏதாவது நினைச்சுக்கிட்டே இருக்கு. இவரை ராமாயணம் பேச சொன்னா இது வரைக்கும் ராமாயணம் பேசல, இது எல்லாமே பேசிட்டு இருக்காரு. மனசு நினைக்குது இல்லையா? இவரு ராமாயண கதை தானே சொல்ல கூப்பிட்டாங்க, என்ன பகவத்கீதை பாகவதம் சைத்தன்ய சரிதாமிர்தம் பேசிட்டு இருக்காரு. மனசுங்கிறாரு, புத்திங்கிறாரு இல்லையா? அப்ப மனது நினைக்குது. சோ மனதோட வேலை திங்கிங். ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இங்க உட்காந்துட்டு இருப்போம், நீங்க நைட் என்ன பிரசாதம் தருவாங்க. இங்க உட்காந்துட்டு இருப்போம், தொடுவுல என்ன நடக்குது. இங்க உட்காந்து இருப்போம், நார்த்ல என்ன நடக்குது. மைண்ட் போயிடும். நம்ம போறதுக்கு ஒரு நாளே ஆகும். நம்ம இங்கிருந்து கேள் போறதுக்கு ஒரு நாள் ஆயிடும். ஆனா மனசு இப்படிங்கிற நேரத்துல போயிடும், ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல போயிடும். அப்ப மனதோட வேலை திங்கிங், எதையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஃபீலிங், அனுபவிக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்றேன், நான் தான் பண்ணேன், நான் அதை அனுபவிச்சே ஆகணும். உணர்வது, எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். எண்ணுதல், உணர்தல், அனுபவித்தல். திங்கிங், ஃபீலிங், வில்லிங். மனதுல என்ன வருது அதை ஃபீல் பண்றோம், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண அனுபவிக்கிறோம். அப்ப புத்தியோட வேலை என்னதப்போ? புத்தி இருக்கா? யாரா நம்மளை பார்த்து புத்தி இருக்கான்னு கேட்டா என்ன ஆகும்? கோவம் வந்துடும். இவரை ராமாயணம் பேச என்ன கூப்பிட்டு புத்தி இருக்காரு கேட்கிறாரு, அவருக்கு பதில் புத்தி இருக்காரு இல்லையா? புத்தி இருக்கா? பார்த்திருக்கீங்களா? யாராவது புத்தியை செல்போன் பிடிச்ச செல்ஃபி எடுத்திருந்தா காமிங்களே, நானும் பாக்குறேன். புத்தி இருக்கான்னு எப்படி சொல்றோம் புத்தி இருக்குன்னு? மனதுல வரக்கூடிய எண்ணங்களை எப்படி எக்ஸிக்யூட் பண்றது தான் இன்டெலிஜென்ட். மைண்ட்ல வரக்கூடிய தாட்ஸ் ஹவு டு எக்ஸிக்யூட், எப்படி, அதான் சொல்றோம். உனக்கு அறிவு இல்லை, ஏன் இப்படி பண்ண இல்லையா? அப்ப மனதுல என்ன வருது, அந்த எண்ணத்தை எப்படி செயல்படுத்தணும், அது புத்தி. இப்படி செய்யலாமா, அப்படி பண்ணலாம். இன்னைக்கு ராமர் கோயிலுக்கு போகணும்,
நம்ம காடியில போயிடலாமா இல்ல அந்த பிரபுவோட ஓசிலேயே காடியில போயிடலாமா? இந்த புத்தி யோசிக்கும் இல்லையா? நான் வண்டி எடுத்துட்டு போனா பெட்ரோல் போடணும், அவர் கூட போயிட்டா பெட்ரோல் போட வேண்டாம். புத்தி யோசிக்குது இல்ல. அவர் போகக்கூடியதை எப்படி செயல்படுத்துறது? ஈகோ அது எல்லாருக்கும் இருக்கு, நிறையவே இருக்கு, கேட்க வேண்டாம், வண்டி வண்டியா இருக்கு. ஸோ ஈகோ தான், நான் தான் பண்ணேன், என்னாலதான் நடந்தது, இது ஃபால்ஸ் ஈகோ. ஸோ இது 3 சப்டில் பாடி, மனம், புத்தி, அகங்காரம். ஸோ மந்தரோடைய மைண்ட் எப்படி இருந்தது? க்ரூக்கட் மைண்ட். எப்படியாவது ராமரை காட்டுக்கு இறக்கி விட்டுறணும், அமுச்சு விட்டுறணும். மந்தரோடைய மனசு வந்து குறுக்கு புத்தி இருக்கு. கைகையோடைய மனசு வந்து ஒண்ணுமே புரியல, ஒரு குழப்பத்துல இருக்கு. அவன் மனது வந்து ரொம்ப வெகுளித்தனமா ஒண்ணுமே புரியாம இருக்கா. தசரனுடைய மைண்ட் எப்படி இருந்தது? தசரன் ரொம்ப வீக்கா இருக்காரு. அவர் மனசு போய் பலவீனமாயி உட்கார்ந்து அழறாரு. தரையில விழுந்து, ஒரு அயோத்தியாவோட சக்கரவர்த்தி, உலகத்துக்கே சக்கரவர்த்தி, தரையில விழுந்து அழுதுட்டு இருக்காரு. ஐயோ ராமர் என்னை விட்டு போயிட்டா, நான் என்ன பண்ணுவேன், என்னால உயிர் வாழ முடியாது, ரொம்ப வீக். ராமருடைய மைண்ட் எப்படி இருந்தது? அது ஒரு எந்த ஒரு இதே காமிக்கல ஒரு பேஸ்ல இல்லையா? அகத்தின் அழகு முகத்துல தெரியும். இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து இவங்க அப்பா இருக்காரு. இவங்க அப்பா வந்து இவருக்கு 2 பசங்களா. நாளைக்கு காலையில இவர் என்ன சொல்ற, நாளைக்கு காலையில இவர் கூப்பிட்டு, உனக்கு நான் வந்து ஒரு சொத்தை எழுதி கொடுக்குறேன், ஜெய ஜெகநாத் சுவாமி ஸ்ரீ சீதாராம் லட்சுமணன் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுக்கு. நாளைக்கு வந்து இவர் கூப்பிட்டு இவங்க அப்பா சொல்றாரு, நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே நம்ம ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போறோம், இந்த இடத்த உன் பேர்ல எழுதி கொடுத்துறேங்கிற. ஒரு இடம், இவர்கிட்ட ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 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 ஏக்கர் 2 ஏக்கர் இடம் வச்சிருக்காரு. 2 பசங்க இருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, இந்த பையனுக்கு நான் இடம் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே ரெஜிஸ்டர் ஆபீஸ் போறோம். இவர் என்ன பண்ண, நைட் தூங்க போறாரு. காலையில எங்க அப்பா என்ன ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூப்பிட்டு போவாரு, இடம் எழுதி கொடுத்து போறாரு. அதே காலங்கள படுத்திருக்கிறாரு. காலையில் எந்திரிச்சு வந்த உடனே, உனக்கு இடம் கிடையாது, அந்த பையனுக்கு எழுதி கொடுக்க போறேன்னு என்ன பண்ணுவாரு? கல்ல தூக்கி தலையில போட்டுருவாங்க. கலியுகத்துல இப்படிதான். ஆனா ராமருக்கு நாளைக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம். நாளைக்கு விடிஞ்சா பட்டாபிஷேகம். முந்தின நாள் ராமரும் சீதை விரதம் இருக்காங்க. ஒன்னும் சாப்பிடக்கூடாது, விரதம் இருங்க. காலையில யஜ்யம் எல்லாம் இருக்கு. நீங்க கௌசல்யா வந்து ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. கௌசல்யா வந்து சொல்றாங்க, சீதா இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது, ராமா இப்படி இருக்கணும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வசிஷ்டர் வந்து பெரிய அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்காரு. ஸோ பட்டாபிஷேகம்னா பெரிய ப்ரோக்ராம் இல்லையா? அது யாகம் பண்ணணும், பூஜை செய்யணும், தானம் கொடுக்கணும், விரதம் இருக்கணும். அடுத்த நாளுக்கு ப்ரோக்ராம் ரெடியானா அடுத்த நாள் காலையில் என்ன மெசேஜ்? நீ காட்டுக்கு போகணும். தமிழா இருந்தா என்ன பண்ணுவோம்? கையை தூக்கி அயோத்தியை விட்டு வெளியில வீசிருப்போம். கையை தூக்கி அப்படியே பக்கத்துல வச்சு தூக்கி போட்டுருவாங்களா அந்த பக்கம். ராமர் என்ன பண்ணாங்க, அவர் முகத்துல எந்த ஒரு சிம்டம் இல்லை, அப்படியே கூலா ஹாப்பியா, ஓகே இது அப்பாவுடைய டிசைன், நான் போறேன், என்ன இருக்கு அப்படின்னு. இந்த காலத்துல போவாங்களா? அன்னைக்கு ராமர் வந்து அரியாசனத்தை விட்டு போறாரு. இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி, அயோத்தியா வந்து வேர்ல்டு கேபிட்டல், உலகத்துக்கே தலைநகரமா இருந்து அயோத்தியாவின் அரியாசனத்தை விட்டுட்டு காட்டுக்கு போறேன்னு. இன்னைக்கு சோப்பு டாப்பா மாதிரி ஒரு வீட்டை விட்டு போக மாட்டாங்க. போவாங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வீட்டை வந்து விட்டுட்டு போயிருங்க, போவாங்க. எப்படியாவது இறந்து போகும்போது அப்படி தூக்கிட்டு, ஹனுமான் சஞ்சீவ மலை தூக்குற மாதிரி தூக்கிட்டு போலாமான்னு தான் பார்ப்பாங்க இல்லையா? அந்த சக்தி மட்டும் பகவான் கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் இறந்து போகும்போது எல்லாருக்கும் ஹனுமானாலும் பலம் இருக்கு, உங்க வீடு நீங்களே பேத்து எடுத்துட்டு போய்க்கலாம் அப்படின்னா போகும்போது தூக்கிட்டு போயிடுவான். கையில வச்சு அப்படியே தூக்கிட்டு போயிடுவான். அவ்வளவு அட்டாச்மெண்ட் நமக்கு. ராமருக்கு துளி கூட அட்டாச்மெண்ட் கிடையாது. ராமருக்கு அவ்வளவு இது. தசரதர் வந்து ராமருக்கு முன்னாடி சொல்ல முடியாம ரொம்ப சங்கடத்துல இருக்காரு. அவர் தரையில வந்து கதறி அழறாரு, ராமா ராமா ராமான்னு அழுதுட்டு இருக்காரு. கைகை வந்து அப்படி போல்டா சொல்றா, நீ காட்டுக்கு போன என் பையன் பரதன் ராஜ், இவ்வளவுதானே, இது அப்பவே என்று சொல்லியிருக்கலாமே, ஐ எம் ரெடி டு கோ தட், நான் போக தயாரா இருக்கேன். கைகை நினைச்சா ராமர் சண்டை பிடிப்பாரு நினைச்சா வேலையில்லாம போச்சு. நம்மளா இருந்தோம் ஒரு சண்டை பிடிச்சி ஒரு வழி ஆக்கி, தசரதர் ஏற்கனவே அவர் உயிர் ஊசலாடிட்டு இருக்கு, நம்ம கொண்டே போடுவார், ஒரு வழி ஆக்கிடுவார். இந்த மாதிரி ராமா வந்து அவர் மனது வந்து தெளிந்த நீரோடை மாதிரி இருக்கு, எந்த டிஸ்டர்பன்ஸ் ஆகல. அவருக்கு ராஜ்யத்துக்கு உரிமை கொண்டாடல. ஆக்சுவலி ராமர் உரிமை கொண்டாடல, என்னுடைய என்ன அதான் மூத்த பையன், எனக்கு எல்லாத்துலயும் ரைட்ஸ் இருக்கு, இந்த ராஜ்யத்தை நாயே விட்டு கொடுக்கணும் இல்லையா? ராமர் வந்து அப்பாவுடைய விருப்பாதுன்னு அப்படியே ஆகட்டும், அவர் வாக்கு கொடுத்திருக்காரா, அதை நிறைவேற்ற வேண்டியது என் கடமை. ஒரு செகண்ட் ஒண்ணு யோசிக்காம அவர் பாடு அப்படி காம போறாரு. இந்த 4 விதமான மைண்டு. ஸோ க்ரூக்கட் மைண்ட்ல உள்ளவங்க இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அடுத்தவங்களை ஏமாத்தலாமா, அடுத்தவங்களை என்ன பண்ணலாம்.
பலவீனமா இருக்கிறவங்க அடுத்தவங்க சொல்றதை நம்பிடுவாங்க. ஓ அப்படியா, இல்ல எனக்கு தெரியவே இல்லையே, இவ்வளவு நாள் இதை பத்தி நான் யோசிக்கவே இல்லையே, நீ சொல்லிதான் எனக்கு தெரியுதே அப்படி சொல்லிடுவாங்க. பலவீனமா இருக்கிறவங்க, ஐயோ எனக்கு இப்படி ஆகி போச்சே, நான் என்ன செய்வேன்? சோ நம்ம என்ன கத்துக்கணும்? ராமாயணத்திலிருந்து ராமர் மாதிரி மனதை படிச்சுக்கணும். அதனாலதான் நம்ம ஏன் ராமநாமத்தை சொல்றோம்? பகவான் நாமத்தை உச்சரிக்கும் போது அத்தகு மனோபாவம் ஏற்படும். திரிநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணா அமானீனாமானதேன கீர்த்தனியும் சுதாகரி. எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எந்த மரியாதை நம்ம எதிர்பார்க்க கூடாது. நம்ம அப்படியே தலையில எல்லாரும் என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் மட்டும் அவனை மதிக்கிறேன். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நாம மரியாதை எதிர்பார்க்க கூடாது. அந்த மனோபாவத்தோட ரொம்ப மரத்தை விட பொறுமையா, புல்லை விட பணிவா இருந்து நாம ஜபிக்கும் போதுதான் நமக்கு நாமத்துல தொடர்ந்து ஜபிக்க முடியும், ருச்சி வரும். சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. சைத்தன்ய மகாபிரபு எப்போதுக்கு நாமத்துல ருச்சி வரும்? இந்த மனோபாவத்துல சொல்லணும். இப்ப ராமருடைய குணங்கள் எப்ப கவரப்படும்? நாம ராமருடைய லீலைகளை தொடர்ந்து கேட்டுட்டே இருந்தாதான், ஓ மந்தராவுடைய மைண்ட் இப்படி, அது கூடாது, தப்பு. கைகை இப்படி இருந்தா அதுவும் தப்பு. தசரதோடைய மைண்ட் ரொம்ப வீக்கா இருந்தது, ராமர் ரொம்ப நிதானமா இருந்தாரு. எஸ், குட். இதுதான் சுத்த சாத்வம், சுத்த சாத்வீகம். மாதிரி ரொம்ப அழகான லீலை. சரி, இப்ப என்னாச்சு? ராமர் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அயோத்தியால இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ராமர் காலையில அரியாசனத்துல உட்கார போறாரு. அவர் அப்படி ரதத்துல போகும்போது ராஜ அலங்காரம் பண்ணி அப்படி சங்கு சக்கர இந்த வெண்கொற்ற குடை தாங்கி, இந்த செங்கோல் தாங்கி போவாரு அப்படின்னு அந்த ராஜ அலங்காரத்தை பார்க்கணும், ராஜாராமனை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு செகண்ட் எல்லாம் அப்படி மாறிடுச்சு, செகண்ட்ல மாறிடுச்சு. அயோத்தியாவாசிகள் அழறாங்க, எல்லாம் கைகையை திட்டுறாங்க. அயோத்தியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ராமர் தான் உயிர், அயோத்தியா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ராமர் தான் உயிர். எல்லாம் அழறாங்க. இந்த மாதிரி ராமர் காட்டுக்கு போக சொல்லிட்டாங்க, என்ன பண்றது இப்போ? அழறாங்க. வசிஷ்டர், சுமித்ரன், இவங்க எல்லாம் கைகை மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. கைகை தானே காரணம் அதுக்கு. ஆனா என்ன சொல்ல முடியும்? தசரதரை மீறி எதுவும் பேச முடியாது, ராமரை மீறி எதுவும் பேச முடியாது, எல்லாம் அமைதியா இருக்காங்க. ராமர் நேரா போய் கௌசல்யிட்ட போனாங்க. கௌசல்யை போய் பாதம் தொட்டு வணங்கி இந்த மாதிரி சொன்னோடனே கௌசல்யா அழுது அப்படி மயங்கி விழுந்துட்டாங்க. இந்த ராமனை விட்டு எப்படி என்னால இருக்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அயோத்தியால இருக்கிற ஒவ்வொரு ஜீவராசியும் ராமரை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னா அப்ப ராமருடைய அம்மாவும் அப்பா எப்படி பிரிஞ்சு இருக்க முடியும்? தசரதரும் கௌசல்யாவும், அவங்க உயிரே ராமர் தான். அழுறாங்க, மயங்கி விழுந்தாங்க, அழுவாங்க, ராமா ராமான்னு அழுவாங்க, மயங்கி விழுவாங்க, சமாதானப்படுத்துறாங்க. கௌசல்யா சொல்றேன், என்னையும் கூட என்னையும் கூட கூட்டின்னு போயிடு, நானும் உன்னோட வந்துடுறேன், எனக்கு வேண்டாம், எனக்கு அயோத்தியா வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். ராமர் சொல்றாரு, எப்படி நீ வர முடியும்? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவர் ரொம்ப கவலையா இருக்காரு, அவர் யாரு பாத்துக்குவா, யாரு இருப்பா? வரும் 14 வருஷம் தான், நான் திரும்ப வந்துடுவேன், நீங்க இருங்க, இங்கே இருங்க அப்படின்னு சமாதானப்படுத்துறேன். லக்ஷ்மணனால அவருக்கு முன்னாடி கோபம் தான் வரும். லக்ஷ்மணன் கோபத்தோட நிக்கிறாரு. ராமர் போய் லக்ஷ்மணாட்ட, நீ அப்பாவை பாத்துக்கன்னா லக்ஷ்மணன் முட்டைவாளை உருவினார். முட்டைவாளை உருவி அந்த கிழவனுக்கு பைத்தியம் ஆகி போச்சு, புத்தி கட்டு போச்சு. என்ன துணிச்சல் இருந்தா இந்த மாதிரி செய்வார்? ராமா, நான் போய் அந்த தசரதர் தலையை வெட்டுறேன், அதுக்கு எதிரா உனக்கு எதிரா யார் வந்தாலும் சரி அயோத்தியால எல்லாரையும் கொண்டுருவேன். ராமருக்கு, லக்ஷ்மணன் உனக்கு ஏன் இவ்வளவு கோவம்? அவர் நம்ம அப்பா, தசரதர் நம்ம அப்பா, யாரா இருந்தாலும் சரி, உனக்கு எதிராக யார் வந்தாலும் சரி, உனக்கு யார் தொந்தரவு பண்ணாலும் யாரும் நான் விட மாட்டேன். லட்சுமணன் சமாதானப்படுத்துறாரு, கோவப்படாத, அப்பா வாக்கு கொடுத்திருக்காரு, அதை நிறைவேற்றது நம்ம கடமை. நான் காட்டுக்கு போயிட்டாரு, நீ 14 வருஷம் அப்பா அம்மாவை பார்த்துக்கோன்னு. அவ்வளவுதான் லட்சுமணன். முடியவே முடியாது, நானும் கூட வருவேன், கூட்டின்னு போயிரு, இல்ல நான் இங்கேயே இந்த உடலை விட்டுருவேன். லட்சுமணன் ராமர் இல்லாம நான் அயோத்தியாவில் இருக்க மாட்டேன், நானும் வரேன், கிளம்பிட்டேன், நானும் கூட வரேன். ராமர் சமாதானப்படுத்துற, இல்ல லட்சுமணா, பரதன் இங்க இல்ல, அப்பா ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு, அவருக்கு யாரோ கேர் பண்ணிக்கணும், யாரோ பார்த்துக்கணும், நீ என் கூட என்ன பண்றது? முடியவே முடியாது, நான் வருவேன், இல்லாட்டி அங்கேயே இந்த உடலை விட்டுருவேன். ராமரால் லட்சுமணனை பிரிஞ்சிருக்க முடியாது. 2 பேருக்கு அவ்வளவு அன்பு. லட்சுமணால ராமர் பிரிஞ்சிருக்க முடியாது, ராமரால் லட்சுமணனை பிரிஞ்சிருக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க, ரொம்ப அழகான ஒரு ராமாயணத்துல ஒவ்வொருத்தரும் எப்படி ராமர் மேல அன்பு செஞ்சிருக்காங்க, எந்த மாதிரி சேவை பண்ணிருக்காங்க. லக்ஷ்மணன் நினைச்சிருந்தா பரதன் கூடயே அரியாசனத்துல உட்கார்ந்து அனுபவிக்கலாம் இல்லையா?
லக்ஷ்மணன் என்ன நினைக்கிறாரு, இது வேண்டாம், எனக்கு பிரபுவோடைய சேவையோடு ஒப்பிடும்போது இது ஒண்ணும் இல்லை, இது துச்சமானது. இந்த அரியாசனம், பதவி, பேர், புகழ், செல்வம், பௌதிக வாழ்க்கை, இதெல்லாம் துன்பமானது. பிரபு இருக்கிற இடம் தான் எனக்கு வைகுந்தம். லக்ஷ்மணன் வந்து இது அப்படி துச்சமா, ஏன்னா வர என்னது, ராமன் தான் காட்டுக்கு போகணும், லக்ஷ்மணன் கூட போகணும் கிடையாது. லக்ஷ்மணன் வந்து பிரபுவோடைய சேவைக்காக தானே விரும்பி எடுத்துக்கொண்டார். சேவைங்கிறது என்னது, நமக்கு நாமளே விரும்பி ஏற்றுக்கொள்வது, நம்ம மேல திணிக்க முடியாது. நீங்க வந்து இது பண்ணிதான் அவருன்னு கழுத்து பிடிக்க முடியாது இல்லையா? சோ சேவை என்பது நமக்கு நாமே விரும்பி ஏற்றுக்கொள்றது. அல்ல தப வாழ்க்கைங்கிறது நமக்கு நாமளே ஏற்றுக்கொள்றது. தப வாழ்க்கை யாரும் கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது இல்லையா? பக்தி யாரும் கட்டாயப்படுத்தி திணிக்க முடியாது. பக்தி என்பது அனுபவிக்க தகுது. பக்தி என்பது அனுபவிக்கணும், உணரணும், ஆனந்தப்படும். சோ லக்ஷ்மணனுக்கு ராமர் மேல எவ்வளவு பக்தி இருந்தா இந்த அயோத்தியாவை விட்டுட்டு நான் போறேன். சரி, அதுக்கப்புறம் லக்ஷ்மணனுடைய அம்மா என்ன சொல்லணும்? இப்ப வந்து உதாரணத்துக்கு இந்த பையன் வந்து, அவருடைய பையன் வந்து இவரு ஆசிரமத்துக்கு போறாரு. அப்ப தம்பி சொல்ற நானும் கூட போறேன். உடனே அம்மா என்ன சொல்லுவா, ஏன்டா அவன் தான் அறிவில்லாம போறான், நீயும் போகணுமா இல்லையா? அவன் தலையெழுத்து போயிப்பா, நீ ஏன்டா போகணும் இல்லையா? பொதுவா அம்மா என்ன நினைப்பாங்க, பொதுவா எல்லா அம்மாவும் தன் பிள்ளைங்க வந்து சௌகரியமா இருக்கணும், பௌதிக வசதிகள் அனுபவிக்கணும். என்கிட்ட கூட ஒரு நாள் எங்க அம்மா சொன்னாங்க, நீ ஏன்டா ஆசிரமத்துக்குலாம் போற, நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, நல்ல சேவை பண்ணிக்கோ, சந்தோஷமா இருந்துக்கோன்னு. அவங்க என்ன நினைக்கிற, ஆசிரமத்துக்கு போனா கஷ்டப்படுவோன்னு. அங்க வந்து இங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு தெரியல அவங்களுக்கு. ஸோ ஜென்ரலா பொதுவா மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த பௌதிக வாழ்க்கையில எல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் வந்து ராமா கிருஷ்ணா கோவிந்தன் போகணும் இல்லையா? ஜென்ரலா அவங்க ஒரு ஃபீலிங் அது. ஐயோ எல்லாத்தையும் இந்த வயசுலயே விட்டுட்டு போயிட்டானே. அது கிரகஸ்தர்ல பார்த்து சொல்லுவாங்க, நீ தான் போன, குடும்பத்தோட போகணுமா, அந்த குழந்தைய பாரு நாம போட்டு கூட்டு போயிட்டேன், அவன் இன்னும் ஒண்ணுமே அனுபவிக்கல, நீ எல்லாம் அனுபவிச்சுட்ட, அவனையும் சேர்த்து அரே ராமா ஹரே கிருஷ்ணன் குடும்பத்தோட போயிட்டீங்க இல்லையா? ஒருத்துக்கவே முடியாது, அவங்களால டாலரேட் பண்ண முடியாது. குழந்தைகள் திலக் போற பார்த்தா, ஐயோ இன்னும் இந்த வயசுல இப்படி ஆக்கிட்டீங்க, அவங்களை சாமியாராக்க போறீங்களா, அப்படியே பொங்கி எழுந்துரும். அப்பா அம்மாவுக்கு இல்லாத அக்கறையில அவங்களுக்கு வந்துடும் இல்லையா? அது மாதிரி சுமித்ரா என்ன பண்ணாங்க, சுமித்ரா போய் லக்ஷ்மணன் வந்து பிளஸ் பண்ணுங்க, அப்ப நமஸ்காரம் பண்ணி, அம்மா இந்த மாதிரி நான் ராமர் கூட போறேன். அப்ப சுமித்ரா எப்படி சொல்லலையே, உனக்கு கேட்டா தலையெழுத்தாடா, ராமன் காட்டுக்கு போனா போட்டுனா நீ ஏன்டா போற? நோ, சுமித்ரா சொன்னாங்க, லக்ஷ்மணா ராமன் எங்க இருக்கிறவனோ அந்த அயோத்தியா, ராமன் இருக்கிற இடம் அயோத்தியா, ராமன் தான் தசரதன், சீதைதா சுமித்ரா, நீ அவங்களுக்கு கண்ணை மூடிட்டு சேவை பண்ணணும். திரும்பி பார்க்க இந்த பக்கம் வந்துறாரு, அவங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கு. அப்படி ஒரு மதர் அவங்க அம்மா சுமித்ரா. அப்புறம் ஊர்மிளா, ஊர்மிளா யாரு, லக்ஷ்மணோட ஒய்ஃபு. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க லக்ஷ்மணன் கூட வரலையே, சீதா தான் ராமர் கூட வனவாசம். ஊர்மிளா வந்தாங்க லக்ஷ்மணன் கூட, ஏன் ஊர்மிளா வரல? இல்ல, ஊர்மிளா ஏன் லக்ஷ்மணன் கூட வரல இல்லையா? கணவர் எங்க இருக்கிறாமோ அங்கதான் மனைவி இருக்கணும். ராமர் காட்டுக்கு போனா சீதை கூட வந்தாங்க, லக்ஷ்மணன் காட்டுக்கு போது ஊர்மிளை கூட வரணும்ல, ஏன் வரல? ஊர்மிளா ஒருவேளை லக்ஷ்மணன் கூட வந்தா லக்ஷ்மணன் ராமருக்கு சேவை பண்ணிட்டு இருப்பாரா, மனைவியை பாதுகாக்கணும்னு நினைப்பார். அப்போ என் கணவனுடைய சேவைக்கு நான் இடையூறா இருக்கக்கூடாது, என் பிரபு போய் ராமருக்கு நல்லா சேவை பண்ணிட்டு வரட்டும், ஒரு வர வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் பேக்ரவுண்ட் சர்வீஸ். ஃப்ரண்ட்ல வரவே இல்லை, வந்து என்ன போட்டோ எடுத்துக்க நான் தான் முன்னாடினோம். ஊர்மிளா பத்தி நிறைய பேருக்கு ஊர்மிளாவோட பேரே நிறைய பேருக்கு தெரியாது. ராமாயணத்துல நிறைய பேருக்கு ஊர்மிளால தெரிந்ததே தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அவங்கள பத்தி ஒண்ணும் தெரியாது, சுமித்ரா பத்தி ஒண்ணும் தெரியாது. ஆனா ரெண்டு பேரும் லக்ஷ்மணனுடைய சேவைக்கு பின்னாடி நிக்கிறாங்க. இதுதான் கிரகஸ்தாசிரமம். சோ கிரகஸ்தாசிரமம் என்னது, கணவனுடைய சேவைக்கு மனைவி உதவி பண்ணணும், மனைவியோட பக்தி தொண்டு கணவர் உதவி பண்ணணும் இல்லையா? சோ லக்ஷ்மணா வந்து பிரபுவோடைய சேவைக்காக போறாரு, என்னுடைய பிரபு வந்து ராமருடைய சேவைக்காக போறாரு, அவருக்கு நான் இடைஞ்சலா இருக்க மாட்டேன், சேவை பண்ணிட்டு வரும், நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க காட்டுக்கு போறீங்களா, சரி போயிட்டு வாங்க, நான் கொஞ்ச நேரம் எங்க அப்பா வீட்டுல போய் இருந்துட்டு வரேன். நோ இல்லையா? சீதா அப்படியே சொன்னாங்க, ஓ பிரபு நீங்க காட்டுக்கு போக உங்க தலையெழுத்து, என்ன விட்டுருங்க, நான் மிதிலையில போய் ராஜபோகெல்லாம் சாப்பிட்டு பட்டு மேத்தையெல்லாம் படுத்து அப்படியே சௌகரியமா இருந்துட்டு வரேன். நோ. அடுத்து சீதா, சீதாதேவி என்ன நினைக்கிறாங்க, பிரபு எங்க இருக்காரோ அதான் எனக்கு அயோத்தியா, எனக்கு இந்த ராஜபோக வாழ்க்கை வேண்டாம், அரியாசனம் ஒண்ணும் வேண்டாம், நான் பிரபு கூடயே வருவேன். ராமர் சொல்றாரு, சீதா நீ வந்து காட்டுக்கு போனதே இல்லை,
உன் தாமரை பாதம் காட்டுல பட்டதே இல்லை. அங்க முற்கள் இருக்கும், கற்கள் இருக்கும், உனக்கு நடக்க முடியாது. அங்க கொடூரமான மிருகங்களா இருக்கும், உன்னால தாங்க முடியாது. சீதை சொன்ன, எதுவானாலும் பரவாயில்ல, வாழ்வோ சாவோ அது உங்களோட தான், நான் வருவேன். இல்ல இல்ல, நீ கொஞ்ச நேரம் இரு, நான் வந்துருவேன்னா. அப்ப சீதா சொன்னாங்க, உங்க அம்மாட்ட என்ன சொன்னீங்க? அப்பா கூட தான் இருக்கணும், அதான் தர்மம். நீங்க என்ன மட்டும் ஏன் நீங்க இங்க இருக்க சொல்றீங்க? சீதையை பிரிச்சு ராமலால் இருக்க முடியாது. அப்போ சீதை ஆகட்டும், லக்ஷ்மணன் ஆகட்டும், அவங்களுக்கு ஒரே இருப்பிடம் வந்து ராமருடைய தாமரை திருப்பாதம். ராமரை விட்டு ஒரு செகண்ட் அவங்களால விலகி இருக்க முடியாது. அப்போ லக்ஷ்மணனுடைய சர்வீஸ்க்கு பின்னாடி ஊர்மிளாவும் சுமித்ராவும் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ல வரவே இல்லையே. நம்ம எப்போ லக்ஷ்மணனை புகழ்றோம், ஓ லக்ஷ்மணன் மாதிரி யாரு சேவை பண்ண முடியும்? இரவு பகலா தூங்காம சாப்பிடாம, ஒரு ஏகாதசி சாப்பிடாம இருந்தா பெரிய அவார்டு கொடுக்கலாம் நமக்கு, இல்லையா? ஒரு ஏகாதசி வந்து சாப்பிடாம, நிர்ஜல ஏகாதசி படாத பாடு கொடுக்கும். மற்ற ஏகாதசி போறோம், ஏகாதசி பீஸா, ஏகாதசி கேக்கு, ஏகாதசி ரொட்டி, ஏகாதசி இட்லி, ஏகாதசி கிழங்கு, ஏகாதசி பூரி, ஏகாதசி அல்வா. ஏன் கேக்குறீங்க? யாரா வந்து பார்த்தீங்க உண்மையிலுமே விரதம் இருக்காங்களா? விருது சாப்பிடுறாங்க. ஏகாதசி விருது சாப்பிட்டு ஒன்னே விட்டு வைக்க மாட்டோம். அப்போ அது என்ன சொல்லியிருக்காங்க? ஏகாதசிக்கு தானியம் தானே சாப்பிடக்கூடாது, தானியம் சாப்பிடக்கூடாது, பீன்ஸ் வகை காய்கறி சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே. விட்டுங்க, நாங்க பாத்துக்கிறோம். அந்த ரெண்டு இல்லாம 64 வகை ஐட்டம் சப்பன் புக் பண்ணிருக்காங்க, பீஸ்டி ஆக்கிடுவாங்க. ஆனா லக்ஷ்மணா வந்து ஒரு நாள் லக்ஷ்மணா வந்து சாப்பிட்டது, கண்ணு மூணு தூங்கவே இல்லை. நம்ம ஒரு நாள் தூங்காம சாப்பிடாம இருந்தா 108. எங்க ஊர்ல 108 இருக்கு ஆம்புலன்ஸ் நம்பர் 108. இங்க என்ன நம்பர் ஆம்புலன்ஸ்க்கு? 999. 999 போன் அடிக்க வேண்டியதுதான். ஒரு நாள் சாப்பிடாம இருந்தது. லக்ஷ்மணா வந்து 24 hours சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தார், தூங்காம சாப்பிடாம. ராமர் தரையில படுத்து ஒரு அழுவார் லக்ஷ்மணன். அயோத்தியால அரியாசனத்துல உட்கார வேண்டியவரு, பட்டு மெத்தையில படுத்து தூங்க வேண்டியவரு, பல ரசங்களை பருக வேண்டியவரு, ராஜபோக உணவை சாப்பிட வேண்டியவரு, இவருக்கு சேவை பண்ண ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் காத்திருக்காங்க, இவர் தரையில படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அழற லக்ஷ்மணா அப்படி. லக்ஷ்மணா வந்து அப்படி சர்வீஸ் பண்ணார். ராமருடைய நிழலா இருந்து அவருக்கு வந்து எப்பவுமே கூட நின்று அப்படி சேவை பண்றார். அவங்களுக்கு பின்னாடி இவரு எங்க சுமித்ராவும் ஊர்மிளாவும் ஃப்ரண்ட்ல வரவே இல்லை. அவங்க அயோத்தியால இருந்துட்டே என் கணவரை என் மகன் நல்லா சர்வீஸ் பண்ணட்டும், பிரபுவுக்கு சேவை பண்ணட்டும், சப்போர்ட்டிவா இருக்கு. சரி, அடுத்தது சீதாதேவி அதே மாதிரிதான். அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு பழக்கமே இல்லை. இந்த மரபூர் தரிச்சு அந்த தலைமுடியெல்லாம் ஜடையெல்லாம் கட்டி பழக்கமே இல்லை. ராமரே எல்லாம் பண்ணி விடுவார். சீதைக்கு மரபூர் போட்டு விட்டு, அந்த ஜடை முடி இந்த மரத்தோட பால் எல்லாம் தடவி விட்டு, அந்த ஜடையை போட்டு விட்டு 3 பேர் காட்டுக்கு போவாங்க. அயோத்தியா மக்கள் அழறாங்க. ராமர் ரதம் எடுத்து போகும்போது சுமித்ரன் ரதம் ஓட்டுறாரு. ராமர், சீதா, லக்ஷ்மணன் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. ரதம் போகுது. தசரதர் பின்னாடி ஓடி வர்றாரு. ராமா 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 அப்படி அழுதுண்டே ஓடி வர்றாரு. ராமர் சொல்றாரு, போ நிறுத்தாத, போ சுமித்ரா, போக நிறுத்தாதீங்க. தசரதர் ஓடி வந்து ஓட முடியாது, அப்படி கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்து அழறாரு, ராமா ராமா ராமான்னு அழறாரு தசரதர். ஒட்டுமொத்த அயோத்தியாவாசி அழறாங்க. அயோத்தியாவே சூன்யமாயிடுச்சு ராமர் வெளியே போகும்போது. இந்த மாதாஜிகள்லாம் சொல்லிட்டாங்க, ராமர் இல்லாம திரும்ப வந்துடாதீங்கன்னு. ரசனமே கிடையாது, ஓடி போயிருங்கலாம். எல்லாம் போயிட்டு ராமரோட தான் வரணும். எல்லா ஆண்களும் வண்டி ரதம் பின்னாடி ஓடுறாங்க. மாதாஜிகள்லாம் சொல்லிட்டாங்க, ராமர் இல்லாம திரும்ப வந்துடாதீங்க, நோ ப்ராப்ளம், வீட்டுல அடுப்பே பத்த வைக்க மாட்டோம். பின்னாடி ஓடுறாங்க. ஓடி வந்து களைச்சு போய் சரையு நதிக்கரை வந்தது. அன்னைக்கு பொழுது சாஞ்சுது. ராமர் ரதத்தை நிப்பாட்டினார். இவங்களாம் ஓடி வந்த டயர்ட்ல அங்கேயே படுத்திருக்காங்க. காலையில பொழுது விடிஞ்சோன்னு ராமர் மனசு மாறிடுவாரு, கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு பாருங்க. அயோத்தியால இருக்கிற ஓரொரு அயோத்தியா மக்களுக்கும் ராமர் தான் உயிர். ராமர் இல்லாம திரும்ப வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ராமர் எப்படி போனாரு? இவங்களை ஏமாத்திட்டு தான் போனாரு. காலையில பொழுது விடியறதுக்கு முன்னாடி ராமர் எந்திரிச்சாரு. சுமித்திரனை கூப்பிடுறாரு. எல்லாம் ஓடி வந்த களைப்புல அசந்து தூங்கிட்டு இருக்காங்க. நீ ரதத்தை எடுத்து ஓட்டு, எந்த திசையில ரதம் போச்சுன்னே தெரியக்கூடாது. ஓரோ திசையில ரதத்தை ஓட்டி இவங்களை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டாரு. ரதம் எந்த திசையில போச்சுன்னு தெரியாம போயிட்டு. காலை எந்திரிச்சு அழறாங்க, ராமர் ஏமாத்திட்டு போயிட்டாரு, விட்டுட்டு போயிட்டாரு. இல்ல அழுது ஏமாற்றத்தோட திரும்ப வராங்க. எல்லா வீட்டுல அழுதுட்டு இருக்காங்க, ராமர் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு. அயோத்தியாவே சூரிய அஸ்தமனமான மாதிரி ஆயிடுச்சு. அயோத்தியாவே சூரியன் அஸ்தமனம் ஆன மாதிரி ஆயிடுச்சு.
அழறாங்க. இப்படி ராமரை நினைச்சு நினைச்சு இவர் அழுதுட்டே இருக்காரு தசரதர். அழுது 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 அப்படியே ராமருடைய பிரிவு தாங்காம அப்படியே உடலை விட்டார். அப்ப ராமரும் ஊர்ல இல்ல, அயோத்தியா இல்ல, லக்ஷ்மணனும் இல்ல. பரதன் சத்ருகனா வந்து கேகை நாட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க மாமா பாக்குறதுக்கு. இப்போ தசரதற்கு இறுதி சடங்கு பண்ணணும், அந்திம கிரியா பண்ணணும். பரதனுக்கு உடனே கடிதம் போடுறாங்க, பரதனுக்கு செய்தி அனுப்புறாங்க. உடனே அரச கட்டளை, உடனே நீங்க அவசரமா திரும்பி வந்து அயோத்தியாவுக்கு வரணும். அதுக்கு முன்னாடி பரதர் என்ன பண்ணாரு, நிறைய கெட்ட சகுனங்கள்லாம் பாக்குறாரு. தசரத் ஏதோ வந்து தலையில அடிச்சுட்டு அலை மாதிரி, தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்ட மாதிரி, அவர் எண்ணெயெல்லாம் தடவி உட்காந்து என்னென்னோ கெட்ட சகுனங்கள்லாம் பாக்குறாரு. ஒன்றும் புரியல பரதனுக்கு, ஏதோ சம்திங் ராங், என்னமோ நடக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வராரு. உடனே அரச கட்டளை நீங்க அயோத்தியாவுக்கு திரும்ப வரணும். பரதனுடைய ரதம் போகுது. எப்ப கேகை நாட்டில இருந்து பரதனின் ரதம் அயோத்தியாவுக்கு எப்படி போகுது, மனோவேகத்துல போகுது. மனோவேகத்துல அப்படி ரதம் பறக்குதுக்கா, மனோவேகத்துல பறக்குது ரதம். அயோத்தியா வந்து அயோத்தியாவே டார்க்கா இருக்கு. இது வரைக்கும் அயோத்தியா அப்படி பரதன் பார்த்ததே இல்லை. யாருமே பரதன் முகத்தை கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. பாருங்க, அடுத்தது வந்து பரதன். எல்லாருமே பரதனை தப்பா நினைச்சாங்க. பரதன் இதுக்கு காரணம், ராமர் காட்டுக்கு போகணும், ராஜ்யத்தை எடுத்துக்கணும், இவன் வந்து இந்த பரதன் வந்து அரியாசனத்துல உட்காரணும்னு அவங்க அம்மா கூட சேர்ந்துட்டு ராமரை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டான்னு எல்லாரும், அயோத்தியா மக்கள், கௌசல்யா, சுமித்ரன், வசிஷ்டர், குகன், பாரத்வாஜா, பரதன் யார்கிட்டெல்லாம் பேசுறாங்களோ எல்லாருமே பரதனை குறைச்சு, நீதான் காரணம், அம்மா தான் காரணம். எப்படி இருக்கும்? நீங்க ஒரு தப்பு பண்ணவே இல்லை, நீ தான் பண்ணு சொன்ன எப்படி இருக்கும்? இந்த காலத்துல தப்பு பண்ணிட்டு நீதே பண்ணு சொல்லல ஒத்துக்க மாட்டான். ஏப்பா நீ தானே தப்பு பண்ணா யார் சொன்ன அவனுக்கு சண்டைக்கு வந்துடும். அப்ப பண்ண தப்பையே மறைக்கிற நம்ம பண்ணாத தப்ப ஒத்துக்குமா? ஆனா பரதனுக்கு இதுல எந்த சம்பந்தம் கிடையாது. ஆனா எல்லாரும் பரதனை தப்பா நினைச்சாங்க. இப்ப பாருங்க பரதனுடைய பக்தி என்ன, இல்ல லட்சுமணனுடைய பக்தி என்னது, ராமர் கூட காட்டுக்கு போனாரு. சீதாவோட பக்தி என்னது, ராமர் கூட போனாரு. இப்ப பரதனுடைய பக்தி என்னது, பரதன் வந்து திரும்பி வர்றாரு. அயோத்தியாவே சூன்யமா இருக்கு, அயோத்தியால வெளிச்சமே இல்லை, இருள் சூழ்ந்து இருக்கு, மரங்கள்லாம் பட்டு போயிருக்கு, தெருக்கெல்லாம் அலங்காரம் பண்ணல, கோலம் போடல, எல்லாம் அப்படியே வந்து ஏதோ ஒரு பாலடைஞ்ச ஊருக்குள்ள போற மாதிரி இருக்கு. பாக்குறாரு அயோத்தியா இப்படி பரதன் பார்த்ததே இல்லை. அரண்மனைக்குள்ள போனா யாருமே அவர் வரவேற்க வர மாட்டேங்கிறாங்க, சேவகர்களோ அமைச்சர்களோ யாருமே காணோம். இவர் நேரா போறாரு, தசரதர் எங்க இருக்காரு, ராமர் எங்க, யாருமே பார்க்க முடியல. நேரா கைகையோட அந்த புறத்துக்கு போனாரு. தன் மகனை பார்த்தோன்னே கைகைக்கு அப்படி சந்தோஷம், பரதா வந்துட்டியா அப்படி சந்தோஷம் அவனுக்கு. எங்க ஏன் என்ன யாரும் வரவேற்க வரல, அமைச்சர்கள் எங்க, மந்திரிகள் எங்க, அப்பா எங்க போனாரு, என்ன பண்றாங்க, ராமன் எங்க? கையை சொன்னா, பரதா நீ இல்லாத நேரத்தில் இங்க பெரும் சூழ்ச்சி நடந்தது, நீ இல்லாம அவசர அவசரமா உனக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம் முடிவு பண்ணிட்டாங்க, நான் விடல, அதுக்கு அனுமதிக்கல, நான் வந்து என் மகன் பரதன் தான் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போகணும். கேட்டோடனே பரதன் அப்படியே மயங்கி விழுந்தது, கண்ணெல்லாம் கண்ணீர். ராமையே காட்டுக்கு போகணும், நான் ஏன் நாடாள, இது நடக்க ஒருபோது நடக்காது, இது நான் அனுமதிக்கவே மாட்டேன். பரதன் அழற. சரி அப்பா எங்கன்னா, அப்பதான் சொல்றாங்க இதெல்லாம் அப்பா வந்து இறந்து போயிட்டாரு, துக்கம் தாங்காம இறந்து போயிட்டாரு, அவ்வளவுதான். திரும்பி மயங்கி விழுந்தார். அப்பாவை நினைச்சே பரதன் அழுது அழுது மயங்கி விழுந்தார். திரும்பி எந்திரிப்பாரு, ராமரை நினைப்பாரு, அழுது மயங்கி விழுவார். இந்த கைகையை பார்க்க பரதனுக்கு அப்படி கோபம் வருது. அந்த ஆழ்வார்களுடைய பாடல் இருக்கு, தாயினும் ஆயினை செய்யும் நான் கண்டு கொண்டே நாராயண என நாமம், பெற்ற தாய் கூட எதிரி ஆயிடுவாங்க, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படிங்க, பெற்ற தாய் எப்படி எதிரி ஆயிட்டாங்களே இல்லையா? பெற்ற தாய், ஒரு குழந்தைய பெற்ற தாய் எதிரி ஆவாங்களா? யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, ஆனா ஆயிருக்காங்க, எவிடன்ஸ் இருக்கு. பாருங்க ராமாயணத்துல பரதனுக்கு நல்லது பண்றதா நினைச்சு பரதனுக்கு பெரும் கெடுதலை பண்ணிட்டாங்க. என்ன பண்ணாங்க, பரதனை அரியாசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு நல்லது பண்றதா நினைச்சு கைகை என்ன பண்ணிட்டாங்க, ராமரை பரதன் பிரிச்சுட்டாங்க. ராமரை வந்து பரதன் பிரிச்சு, இது பெரிய பரதனுக்கு தாங்க முடியாத வேதனை, அழுற. அதனால நம்ம பெற்ற அம்மா எதிரி ஆயிடலாம், அப்பா எதிரி ஆயிடுவாரு. அப்பா யாருக்கு எதிரியானாரு, அப்பா யாருக்கு எதிரியானாரு? பிரகலாதுடைய அப்பா எண்ணிகசிபு, அப்பாவே பையனுக்கு எதிரி ஆயிட்டாரு. டேய் பிரகலாதா, ஹரிநாமத்தை சொன்னவங்க கொண்டுருவா, ஹரிநாமத்தை
ராமன் சொல்லவில்லையே. அப்பாவே எதிரி ஆயிட்டாரு, இங்க அம்மாவே எதிரி ஆயிட்டாங்க. பகவானுடைய பக்திக்கு அம்மாவே எதிரி ஆயிட்டாங்க. அப்போ நம்ம பெற்ற தந்தை நமக்கு எதிரி ஆயிடலாம், தாய் நமக்கு எதிரி ஆயிடலாம், நண்பர்கள் எதிரி, அப்பா அம்மாவே எதிரி ஆயிடும் போது நண்பர் உறவினை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாராயணனுடைய நாமம், பகவான் நாமம் எனக்கு எப்பவுமே கெடுதல் பண்ணாது. பகவான் நாமம் எப்பவுமே நமக்கு கெடுதலே செய்யாது. ஜெய் ஸ்ரீ ராம நாம் கி ஜெய், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய் ஸ்ரீராம். அப்படி பரதன் அழகாரு. அப்போ சத்ருகனை வர்றாரு. என்ன பண்ணாரு? மந்திரையுடைய முடியை பிடிச்சு இழுத்துட்டு வர்றாரு. இந்த கூனி இருக்கால, மந்திரவுடைய தலைமுடியை பிடிச்சு அப்படி இழுத்துட்டு வர, தர 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 தரன்னு இழுத்துட்டு வர்றாரு. பரதா இப்ப சொல்லி தலையை வெட்டிடுறேன், இப்பதான் எல்லாத்துக்கும் காரணம். இவ அந்த அம்மா கைகை 2 பேரும் சேர்ந்துதான் ராமனை காட்டுக்கு அமிச்சது. அப்போடைய சாவுக்கு இவங்கதான் காரணம். தலையை சீவிடுறேன், உடைவாள உருவிட்டா சத்ருகன். 2 பேரும் தலை சீவிடுவேன், இளநீ சீவர மாதிரி சீவிடுவேன். அப்போ பரதன் சொன்னார், இல்ல சத்ருகனா, இது ஒருபோதும் ராமர் அனுமதிக்க மாட்டார். ராமர் ஒருபோதும் பெண்களை தண்டிக்கிறதோ கொல்றதோ அனுமதிக்க மாட்டாரு. அதனால இவங்களை கொல்லக்கூடாது, தண்டிக்க கூடாது. ஆனா இவங்களுடைய திட்டத்தை நம்ம உடன்பட போறதே இல்லை. என்ன ஆனாலும் சரி, நான் ராமன் இல்லாம திரும்ப வரமாட்டேன். நான் அயோத்தியா இங்கிருந்து போறேன், நான் ஜனஸ்தானத்துக்கு போய் ராமரை கூட்டிட்டு வரமாட்டேன். நேர பரதன் என்ன பண்றாரு? கைகையிட்ட பேசிட்டு, உன்னுடைய திட்டம் ஒருவேளை நிறைவேறாது, உன் திட்டம் ஒருபோது நிறைவேறாது. நான் காட்டுக்கு போவேன், ராமர் அழைச்சிட்டு வரதான் போறேன், ராமர் தான் அரியாசனத்துல உட்கார போறார். நேர கௌசல்யோட அந்தப்புறத்துக்கு போனார். கௌசல்யா அழுதுட்டே இருக்காங்க, கணவர் இறந்து போயிட்டாரு, ராமனும் காட்டுக்கு போயிட்டார். பரதனை பார்த்தாங்க. பரதனை பார்த்தோன்னே கௌசல்யா சொல்ற, பரதா சந்தோஷமே போனக்கு, நீயே ராஜ்யத்தை வச்சுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை, என்னை கொண்டு காட்டுல விட்டுரு, என் பையன்கிட்ட கொண்டு உன்னை விட்டுரு, நீயே எல்லாம் அனுபவிச்சுக்கோ, என் பையனை ஏன் இப்படி பண்ணீங்க? இது பரதனை பார்த்து கேட்டா எப்படி இருக்கும்? இப்பதான் பரதன் அழுதுட்டு வந்தாரு. அப்படியே அழுது விழுந்தார். அப்படியே அழுது கண்ணீராலே கௌசல்யோட பாதத்தை கழுவிட்டார். என்ன நம்புங்க, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் இப்படி இந்த திட்டத்துக்கு நான் உடன்படவே இல்லை, எனக்கு தெரியவே செய்யாது, என்னை தப்பா நினைக்காதீங்க. இல்ல பரதா, நீயே வச்சுக்கோ, ஒரு பிரச்சனை இல்லை, நீயே ராஜ்யத்தை வச்சுக்கோ, என்னை கொண்டு காட்டுல விட்டுரு, ராமர்கிட்ட கொண்டு விட்டுரு, என்னால இருக்க முடியல, நான் உயிரை விட்டுடும் போல இருக்கு, என்னை கொண்டு ராமர்கிட்ட விட்டுடுங்க. அழறார் பரதன். கௌசல்யாவோட பாதம் பிடிச்சு, என்ன நம்புங்க, தயவுசெய்து என்ன நம்புங்க. அப்பதான் பரதன் அழும்போதுதான் கௌசல்யாக்கு நம்பிக்கை வருது. பரதன் எவ்வளவு தூரம் ராமர் மேல அன்பு வச்சிருக்காரு. நீங்க கவலைப்படாதீங்க, நம்ம எல்லாரும் போவோம், நீங்க மட்டும் நம்ம எல்லாரும் போவோம், ராமர் வந்தா கூட்டிட்டு வரோம், இல்ல நம்மளே அங்க இருந்துக்குவோம், அயோத்தியா வேண்டாம், அரண்மனை ஒண்ணும் வேண்டாம், நம்ம ராமர் கூட அங்கே இருந்துக்கலாம், ராமர் வந்தா கூட்டிட்டு வரோம், ராமர் இல்லாம திரும்ப வர போறது இல்லை. அப்பதான் கௌசல்யாவுக்கு ரொம்ப சமாதானம் ஆச்சு. அப்ப நேரம் வசிஷ்டர்கிட்ட போனார். வசிஷ்டர் கேட்டார், என்ன பரதா ஓகேவா, அண்ணன் எப்ப போவான், என்ன எப்ப காலியாகும் இல்லையா, கிளியரா? அவர் அழறார். ஓ வசிஷ்டரே, நீங்க முனிவர், எல்லாம் அறிந்தவர், உங்களுக்கு கூடவா, நீங்களுமா என்ன தப்பா நினைக்கிறீங்க? இல்ல, வசிஷ்டர் பரதனை பரீட்சை பண்ணார். உண்மையாலுமே பரதன் எந்த அளவுக்கு ராமர் மேல அன்பு வச்சிருக்காரு. அப்படி வசிஷ்டர் பரதனை கட்டி தழுவினார். இந்த மாதிரி கூட ராமர் மேல அன்பு வச்சிருக்க முடியுமா? சுமித்திரன் நம்ப மாட்டேங்கிறாரு, மந்திரி. வசிஷ்டர் யாருமே நம்பல. அப்புறம் சொன்னாரு, எல்லா சபையை கூட்டுங்க, சபையை கூட்டு தசரதுக்கு அந்திம கிரியா பண்ணிட்டு இறுதி சடங்கு பண்ணிட்டு சபையை கூட்டினாரு. அயோத்தியால இருந்து சித்திரகூடத்துக்கு ரோடு போடுங்க, எல்லாம் ஒட்டுமொத்த அயோத்தியா போறோம், ராமரை கூட்டிட்டு வரோம். இங்க ராமர் தான் ஆட்சி பண்ணுவாரு, ஒரே ஆட்சி தான், ராமராஜ்யம் தான், வேற ஆட்சிக்கு இடம் இல்லை. என் உயிரே போனாலும் ராமர் எல்லாம் திரும்ப வர மாட்டேன்னாரு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணாங்க, பரதன் போறாரு, எல்லாரையும் கூட்டிட்டு அயோத்தியால இருந்து சித்திரகூட் போறாரு. அதுக்கு முன்னாடியே இந்த ராமர் என்ன பண்ணாங்க, மக்கள்லாம் ஏமாத்திட்டு போனார்ல, எல்லாரும் ஏமாத்திட்டு சரையு நதியை கிராஸ் பண்ணி ஃபாரஸ்ட்குள்ள போனார். குகன் இருந்தார். குகன் ஒரு வேட குலத்தை சார்ந்தவர். வேடகுலம், மிருகங்களை வேட்டையாடக்கூடிய ஒரு நிச்சாடன், வேடகுலத்தை சார்ந்தவர். குகன் ராமருக்கு நெருக்கமான நண்பர் இல்லையா? இதுதான் பகவத்கீதையில கிருஷ்ணர் வெறும் ஸ்லோகமாலாம் சொல்லிடல, அது நடைப்படி வாழ்ந்து காமிச்சிருக்காரு. பகவத்கீதையில பகவான் என்ன சொல்றாரு, 9.32 மாங்கி பார்த்து வெப்பாசித்ய ஏபிஷு பாப்பயோனையா ஸ்திரியோ வைச ததா சூத்ரா தேபி ஆதி பராங்கதி. என்னை யார் வேணாலும் அடைக்கலம் கொள்ளலாம்,
பெண்கள், இழிகுலத்துல பிறந்தவங்க, வியாபாரிகள், யார் வேணா என்ன அணுகலாம், நான் அவங்களை ஏத்துக்குவேங்க. பரதன் குகன் வந்து ஒரு வேடன். அவர் ராமரை பார்த்தோன்னே ராமர் சொன்னார், குகா உம்மோடு நாம் ஐவரானோம். நாங்க 4 பேரு, ராம், லக்ஷ்மண், பரதன், சத்ருகன். குகா நீ என்னோட 5வது சகோதரன். ஒரு கீழ்குலத்துல பிறந்த ஒரு வேடன், ஒரு காட்டுவாசியை பார்த்து ராமர் சொன்னார், நீ என்னுடைய 5வது சகோதரன். இப்ப புரியுதா? பகவான் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, எல்லோருக்கும் சமமானவர். சமூகம் சர்வபூதேஷு நம்மே தேச அஸ்தின பிரியா. கிருஷ்ணா யாரையும் வெறுக்கிறது இல்ல, யார் மேலேயும் பாரபட்சம் கொள்றது இல்ல. ஒரு வேடன் பக்தி பண்ண வந்தா அவர் தன் சகோதரன் மாதிரி ஏத்துக்கிட்டார். குகன் அழகாரு ராமரை பார்த்து, அயோத்தியால சக்கரவர்த்தியா இருக்க வேண்டியவரா இப்படி வந்திருக்காரு. குகன் சொல்றாரு, நீங்க என்னுடைய ராஜ்யம் எடுத்துக்கங்க. ஒரு சின்ன ப்ராவிடன்ட் தான் குகனுடைய அந்த காட்டு பகுதி. அந்த காட்டு பகுதிக்கு அவர் காட்டுல ஒரு ராஜாவா வேடன், நிஷாட குலத்தை சார்ந்த அந்த நிஷாடத்தோட தலைவன். அவன் சொல்ற, ராமா நீ எங்க கூட இருந்து இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கணும். ராமர் சொல்ற, இதுவும் அயோத்தியா கீழே தான் வரும். அதெல்லாம் முடியாதுன்னு. நான் ஜஸ்ட் இன்னைக்கு ஸ்டே பண்ணுவேன், இங்க தங்கிட்டு போறேன், நான் போகணும், நாளைக்கு எனக்கு போட் மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடு, நான் இங்க இருந்து இந்த ரிவர் கிராஸ் பண்ணி போகணும். அன்னைக்கு முள்ளு குகனும் லக்ஷ்மணும் தூங்கவே இல்லை, அழுதுட்டே இருக்காங்க. ராமரை நினைச்சு நினைச்சு 2 பேரும் பேசி பேசி அலறாங்க. அயோத்தியாவில் அரியாசனத்துல உட்கார வேண்டியவர் காட்டுல தரையில படுத்திருக்காரு. என்ன சாப்பிட்டாரு? ராமருக்கு பழங்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு, பழங்களும் கிழங்குகளும். குதிரைகளுக்கு நிறைய தீவனம் எல்லாம் கொடுங்க, எனக்கு பழம் மட்டும் கொடுங்க. என்ன சுமத்தின குதிரை ஓட்டின்னு வந்தாரு, அந்த குதிரைகளுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணுங்க, எனக்கு பழம் மட்டும் கொடுங்க. அழறாரு குகன். அப்படிதான் அவர் கிராஸ் பண்ணி போனாங்க. அப்போ என்ன பண்ணாங்க, பரதன் வந்து பின்னாடி வராரு, ராமர் முன்னாடி போயிட்டு இருக்காரு, பரதன் பின்னாடி வராரு, ராமர் எப்படியா பிடிச்சிடணும்னு. பரதன் பின்னாடி வந்து குகனோட இடத்துக்கு வந்தாரு. குகன் பரதனை பார்த்த உடனே கொஞ்சம் படைகள் தான் இருக்கும், தயாராகுங்க, பரதன் இங்கேயும் வந்துட்டான், ராமரை சந்தோஷமா விட மாட்டாங்க, நம்ம எல்லாரும் இறந்தாலும் பரவாயில்ல, பரதனை முன்னேறி போக விடக்கூடாது. தன்னுடைய வில்லு அம்பு கையில் எடுத்துட்டு குகன் ரெடியா நிக்கிறார். பரதன் கிட்ட, பரதா எங்க வந்த நீ? இங்க போக முடியாது, நீ என்னை மீறி போக முடியாது, நீ ராமர் நெருங்க முடியாது, இங்கே ராமர் தொல்லை பண்றியா, நிம்மதியா இருக்க வேண்டாமா? அப்ப அலறார் பரதன். பரதன் அலறார், குகா நீயுமா என்ன தப்பா நினைக்கிற? நான் ராமரோட சண்டை போட வரேன், ராமர் என் பிரபு, எப்படி நான் அவர் கூட சண்டை போடுவேன் அப்படின்னு ராமரை நினைச்சு பரதன் அழுது மயங்கி விழுந்தாரு. அப்பதான் குகன் பாக்குறாரு, இந்த பரதனுக்கு ராமர் மேல எவ்வளவு அன்பு இருக்குன்னு. பகவானை அழைச்சின்னு போவதான் வர்றாரு, அவர் கூட சண்டை போட வரல. அப்பதான் குகன் புரிஞ்சுட்டாரு. அப்ப அன்னைக்கு நைட்டு பூரா எல்லாரும் ஓய்வு எடுத்தாங்க. காலையில குகன் வந்து படகு ஏற்றி விட்டாரு எல்லாரையும், நீங்க எப்படியா போய் பிரபு கூட்டின்னு வந்துருங்க, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நான் உங்களை தப்பா புரிஞ்சுட்டேன். அப்படின்னு ராமர் என்ன பண்ணாரு, அங்க அவர் முன்னாடி போயிட்டு இருக்காரு, பரத்வாஜரோட ஆசிரமத்துக்கு போனாரு. பரத்வாஜர் வர்ஷிப் பண்ணி, அவருக்கு பூஜையெல்லாம் பண்ணி, பாத பூஜையெல்லாம் பண்ணி, பரத்வாஜர் சொன்னாரு, ராமா இங்க பக்கத்துல கொஞ்சம் தூரம் சித்திரக்கூட்னு ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அதனுடைய வனவாசத்துக்கு தகுந்த இடம். இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா அயோத்தியில இருந்து யாரும் அடிக்கடி வருவாங்க, உன்னை தொந்தரவு பண்ணுவாங்க, நீ அங்க போய் இருந்துக்கோன்னு சித்திரக்கூட் போயிட்டு. பரத்வாஜரை பார்த்துட்டு ராமர் சித்திரக்கூட் போறாரு. இப்ப பின்னாடி யாரு வரா? பரதன் வந்துட்டு இருக்காரு. பரதன் என்ன பண்ணாரு, பின்னாடி வந்து பரத்வாஜர் ஆசிரமத்துக்கு வந்தாரு. பரத்வாஜர் கேட்டாரு, பரதா நீ ராமனை சும்மா விட மாட்டியா, அவன் தொல்லை பண்ண மாட்டி, தொல்லை பண்ணாம இருக்க மாட்டியா, அவன் இங்கேயாவது நிம்மதியா இருக்கட்டுமே, ஏன் இங்க வந்த நீ, எப்படி இருக்கும்? பரதன் திரும்பி அழுது, ஓ பரத்வாஜரே, நீங்க முடிவர் இல்லையா, முக்காலம் அறிந்தவர், நீங்க என்ன எப்படி தப்பா புரிஞ்சுக்கலாம்? நான் என்ன ராமர் கூட சண்டை போட வரேன்? ராமர் மேல என்ன பகமே? ராமர் என் பிரபு, என்னுடைய உயிர், என் ஆன்மா, அவர் என்னுடைய எஜமானன், எப்படி நான் அவர் எதிர்ப்பேன், எப்படி நான் அவரோட சண்டை போடுவேன், என்ன நீங்க பேசுறீங்க? அழறர். அப்ப பரத்வாஜ் சொல்லுவார், இல்ல பரதா, உன்னுடைய பக்தி இந்த உலகத்துக்கு காமிக்கதான் செஞ்சேன், உன்னுடைய பக்தி இந்த உலகம் தெரிஞ்சுக்கிட்டும் பரதன் வந்து ராமன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு. பரத்வாஜர் என்ன பண்ணாரு, யோக சக்தி மூலமா அங்க இருக்கிற எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கிறாரு. குதிரைங்க, யானைங்க, ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிட்டு போறாரு பரதன். ராமரை கூட்டிட்டு வர்றதுக்கு 3-4 ரதத்துல கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி, அப்புறம் வந்து வசிஷ்டர், அப்புறம் வந்து பரதன், ஒட்டுமொத்த அயோத்தியாவும் கிளம்பிருச்சு ராமரை கூட்டிட்டு வர்றதுக்கு. எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தாரு பரத்வாஜர். கொஞ்ச தூரம் போனா சித்திரக்கூட்ல ராமர் இருப்பாரு, நீ பார்த்து கூட்டிட்டு வரலாரு. அப்பதான் வந்து லக்ஷ்மண் என்ன பண்ணாரு, ஒரு பர்ணசாலை போட்டிருக்காரு, ராம் லக்ஷ்மண் தங்குறது, சீதாவை தங்குறதுக்கு ஒரு மூங்கிலாலே ஒரு குடிசை அமைச்சிட்டு
லக்ஷ்மணன் உட்கார்ந்துருக்காரு. ராமரும் சீதையும் ஒரு 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 பாறை மேல உட்கார்ந்துருக்காங்க. லக்ஷ்மணன் பக்கத்துல நிக்கிறாரு. திடீர்னு பார்த்தா ஒரு பெரும் புழுதி அடிக்குது. பார்த்தா அப்படி இந்த சூறாவளி புயல் மாதிரி புழுதி வருது. ராமர் சொல்ற, லக்ஷ்மணா யாரோ வர மாதிரி இருக்கே, அந்த மரத்து மேல ஏறி பாருங்க. லக்ஷ்மணன் கிடுகிடுன்னு மரத்து மேல ஏறினார். மரத்து மேல ஏறினா அந்த ரகுவம்சத்துடைய கொடி பறக்குது. ஒரு ரதத்திலையும் ரகுவம்சத்துடைய கொடி பறக்குது. லக்ஷ்மணன் கிடுகிடுன்னு கீழே இறங்கினார். நேரம் உள்ள ஓடுனார். அம்பு வில்ல எடுத்துட்டு, ராமா இங்கே பாருங்க வந்துட்டா உடமாட்டவனே, என்ன பண்ற பாரு, அவன் தலையை துண்டிச்சிடறேன், உனக்கு எதிராக காரணம் சரி, ஒட்டுமொத்த அயோத்தியாவில் எல்லாரும் கொண்டு அம்பை வெளியே தூக்கிட்டு. ராமர், லக்ஷ்மணா நீயுமா பரதனை சந்தேகப்படுறேன்னு? பரதன் என்கிட்ட சண்டை போட வரல, என்னை கூட்டிட்டு போக வர்றாரு. அவர் தப்பா நினைக்காத, பரதன் நம்ம கூட சண்டை போட வரல, நம்ம கூட்டிட்டு போற வர்றாரு. லக்ஷ்மணன் அமைதியா இருந்துட்டாரு. லக்ஷ்மணனுக்கு அவ்வளவுதான். ராமருடைய சேவைக்கு யாராவது எகென்ஸ்ட்னா உடனே லக்ஷ்மணன் போவது. அப்புறம் ரதம் கிட்ட வந்துட்டே இருந்தது. தூரத்துல இருந்து பாக்குறாரு. ராமர் ஒரு பாறை மேல உட்கார்ந்துருக்காரு. பக்கத்துல சீதாதேவி இருக்காங்க. ராமரை பார்த்த உடனே பரதன் ரதத்தை விட்டு ஓடி வர்றாரு. ரதத்துல இருந்து குதிச்சு அப்படி ஓடி வர்றாரு. ஓடி வந்து அப்படி ஜம்ப் பண்ணி ராமருடைய தாமரை பார்த்து பிடிச்சுக்கிட்டாரு. பிரபு ராமா, ஏன் என்ன விட்டு வந்தீங்க? ஏன்? ராமருடைய ட்ரெஸ் எல்லாம் பார்த்து அழறு. பட்டு வஸ்திரம் தரித்து பீதாம்பர ஆடை உடுத்தி அரியாசன் உட்கார வேண்டிய பிரபு இந்த மாதிரி மரபுரு தரித்து இப்படியா ஒரு துறவி வேடத்திலேயே இருக்கிறது? அழறு. ராமரை பாப்பர் அழுவாரு, மயங்கி விடுவார், திரும்பி எந்திருப்பாரு, அழுவார். சொல்றாரு, பிரபு வாங்க, நீங்க என் கூட வந்துருங்க, அயோத்தியா போயிடுவோம் நம்ம. ராமர் கேட்கிறாரு, ஏன் பரதா எங்க நீ வந்த, எங்க அப்பா எங்க? அப்பா போயிட்டாரு, உடலை விட்டுட்டாருன்னு உடனே ராமர் மயங்கி விடுது. சென்டிமெண்டா இருக்கு இதெல்லாம் பார்த்தா. ஆனா இப்போ ஜன உலகத்துல யாராவது இறந்து போனா அழறோம். அது அறியாமையினால். ஆத்மாவுக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அப்போ இருந்தா ஏன் அழணும்? ஐயோ போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லியிருந்தா நானும் கூட வந்திருப்பேனே, இல்லையா? என்னமோ ஒரு கூட போற மாதிரி யாரும் போக முடியாது. அதுல நீங்க இங்க தமிழ்நாட்டுல சென்னையில வச்சுங்களேன், சென்னையில என்ன பண்ணுவாங்கன்னா, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாடுறதுக்கு ஒரு குரூப் இருப்பாங்க. அவங்களை கூப்பிட்டுட்டீங்கன்னா அவங்க காசு கொடுத்தா ஒரு 2000 ரூபாய் பணம் கொடுத்தா அவங்க பாடிட்டு போவாங்க. நேத்து வர நல்லா இருந்தியே, இன்னைக்கு சொல்லிக்காம நீ போயிட்டியே, சொல்லி இருந்தா நானும் வந்திருப்பேன், நீ எங்க போன எனக்கு தெரியல அப்படின்னு பாடிட்டு அப்படின்னு பாடுவாங்க. இந்த உலகத்துல யாராவது இறந்து போனா அது அறியாமையினால அந்த ஆன்மா உடலை விட்டு போயிடுச்சு, அது வேற உடம்பு போயிடுச்சு. பழைய ஆடையை கலைந்து புதிய ஆடை. வாசனம் செஞ்சீர்னானி யதாவிகாய நவானி கிரகநாதி நரோபராணி. காற்று வாசனையை சுமந்து செல்வது போல ஆன்மா ஒரு உடல் இன்னொரு உடலுக்கு போகுது. அப்ப ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அப்பயே ராமர் தசரதை இறந்து போனது கலராரு. அடுத்த கேள்வி வந்துடல, இவ்வளவு ஆன்மீகம் பேசுறீங்க, பிறப்பு இறப்பு கிடையாது, ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது, நித்தியமானது, இது பகவான் தான் சொன்னார் பகவத்கீதையில. அந்த பகவானை அழகாக தசரத்தில் இறந்து போனதுக்கு ஏன்? தன் பக்தனின் பிரிவு தாங்காம அழற. இது பௌதிகமான பந்தம் அல்ல. ராமர் ஏன் அழுதாரு? தசரதர் ஒரு நேர்மையான பக்தர், உண்மையான பக்தர், அவர் பிரிச்சுட்டமே, அவர் சங்கம் இல்லையே. அப்ப எப்ப அழலாம்? பக்தருடைய சங்கம் இல்லாம போகும்போது, ஆச்சாரியருடைய மறைவு, ஆன்மீக குரு தவறிட்டாரு, ஆச்சாரியர் தவறிட்டாங்க, சுத்த பக்தருடைய சங்கம் இல்லைன்னா அழலாம். வெறுமனே பௌதிகவாதி இறந்து போறதுக்கு அழக்கூடாது. அதுக்கு பிரேயர் வேணா பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அந்த ஆத்மா நல்ல கதியா பிரேயர் வேணா பண்ணலாம். ஆனா ஆன்மீக குரு, ஆச்சாரியர்கள், வைணவர்கள்லாம் இறந்து உடலை விட்டாங்கன்னா நம்ம வேதனைப்படும். எதுக்காக? அவங்க சங்கம் நமக்கு கிடைக்கல. இப்போ சமீபத்துல எவ்வளோ ஆச்சாரியர்கள் நம்ம இழந்துட்டோம், பிரபுபாவுடைய சீடர்களை, கொரோனா டைம்ல. அப்ப அவங்க சங்கம் நமக்கு கிடைக்கலன்னு வருத்தப்படும். அந்த மாதிரி ஒரு சுத்த பக்தர் இந்த பூமியில இருந்தாங்க, அவங்க சங்கம் கிடைக்கல, அவங்க பகவான்கிட்ட போயிட்டாங்க, இல்லையா? நிறைய பேர், பங்கஜாங்கி பிரபு, அப்புறம் கதம் கிருஷ்ண மகராஜ், அப்புறம் பக்திச்சாரு மகராஜ், இல்லை, இவங்க சங்கம் நமக்கு இழந்துட்டோம். இந்த மாதிரி சுத்த பக்தரை நீ பார்க்க முடியுமா பிரபுபாவுடைய சீடர்களை? அப்ப அதுக்கு அதை நினைச்சு நம்ம வருத்தப்படலாம். இந்த மாதிரி ராமர் தசரதோடைய பிரிவை நினைச்சு அழற. அந்த மாதிரி ஒரு சுத்த பக்தரை நம்ம இழந்துட்டோம், அவருடைய சங்கம் எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தசரதற்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு பரதன் உட்காந்துட்டாரு. பரதன் அங்கேயே உட்காந்துட்டாரு. ராமா கிளம்பு போலான்னு. எங்க போறது?
அயோத்தியாக்கு தான். அயோத்தியாக்குல நான் வரமாட்டேன், அப்பா வாக்கு கொடுத்துருக்காரு. அப்பாவே இல்லையே இப்போ, அப்புறம் என்ன வாக்குன்னு? அதெல்லாம் கிடையாது. அப்பா இருந்தாலும் இல்லைனாலும் வாக்கு கொடுத்தது தான், நான் வரமாட்டேன். சரி உனக்காக நான் இருக்கேன், நீ போன, அது ஒத்துக்க மாட்டேன், நான் தான் வாக்கு கொடுத்தேன். இப்படி பரதன் என்ன ஆர்குமெண்ட் பண்ணாலும் ராமர் உறுதியா இருக்காரு, நான் வரமாட்டேன். பரதன் முடிவா இருக்காரு, நீங்க வரலைன்னா நான் போக மாட்டேன், இங்கேயே சாப்பிடாம இருந்து இங்கேயே உடலை விட்டுருவேன். என்ன சமாதானம் சொன்னா பரதன் விட்டுக்க மாட்டேங்கிறார். கடைசியில ராமர் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாரு, சரி நீ என்னோட பாதுகை எடுத்துன்னு போ, அந்த பாதுகை அயோத்தியா ஆகட்டும், அந்த 14 வருஷம் முடிஞ்சு வருவேன். இதுதான் பரதன் ஒத்துக்கிட்டார். அப்புறம் பரதனை ராமர் பாக்குறாரு, பரதன் வந்து ராமர் மாதிரியே மர உரு தளிச்சு ஜடமுடி வச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அப்பதான் புரிஞ்சுது ராமருக்கு பரதன் எந்த அளவுக்கு என் மேல அன்பு வச்சுட்டு இருக்காங்க. இவனு வந்து என்ன மாதிரிதான், அவன் பரதன் வந்து திரும்ப அயோத்தியக்குள்ள போவே இல்லை. எப்ப ராமர் அயோத்தியை விட்டு வெளியில போனாரோ அப்ப பரதன் வெளியில வந்தது. அயோத்தியாவுக்கு வெளியில பரத்பூர்னு ஒரு ஊர் இருக்கு, யாரோ போயிருக்கீங்களா? இங்க நந்தி கிராம்னு ஒரு இடம் இருக்கு, போயிருக்கீங்களா? அங்க வந்து ஒரு குகை இருக்கும், நிலத்துக்கு அடியில தோண்டி அந்த குகைக்குள்ளதான் பரதன் இருந்தார். அயோத்தியா வந்து ராமருடைய பாதுகை ஆண்டது. ராமருடைய பாதுகையை வாங்கி சரசுல வச்சுட்டு, அந்த பாதுகையை கொண்டு போய் அயோத்தியாவுடைய அரியாசனத்துல வச்சுட்டு ஊருக்கு வெளியில ஒரு குழி தோண்டி உட்கார்ந்துருக்காரு. போகும்போதே பரதன் சொல்லிட்டு போறாரு, ராமா 14 வருஷம் உனக்காக நான் தவம் இருந்து காத்திருப்பேன். உன் வனவாசம் முடிஞ்சு அடுத்த நாள் நீங்க அங்க வரலைன்னா நான் உடலை விட்டுருவேன். அடுத்த நாள் நீங்க வரல என்ன உயிரோட பார்க்க முடியாது. அப்படியே பரதனை கட்டி தழுவினார் ராமர், நீ போ பரதன், நான் வருவேன், இப்போ நான் வருவேன். ஊருக்கு வெளியில பரத்பூர்ல அந்த இடம் இப்போ இருக்கு. பரதன் வந்து எவ்வளவு 1000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த குகையில வாழ்ந்தார். அந்த இடம் இன்னும் இருக்கு. இப்போ அயோத்தியா ஊருக்கு வெளியில பரத்பூர்ல அந்த ஒரு நிலத்துல குகை பள்ளம் மாதிரி தோண்டி அதுக்குள்ள இருந்தார். வெறும் பழங்களும் கிழங்கு மட்டும் தான் சாப்பிட்டார். பரதன் நினைச்சிருந்தா அரியாசன் தேர்ந்து இருக்கலாமே, யாரு இல்லை, என்ன சொல்ல போறா? வசிஷ்டரோ யாருமே ஒன்றும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா கிளைம் பண்ணலாம், ராமனும் இல்லை, இப்ப நான் தான் அரியாசனத்துல உட்காரணும், நான் தான் பாத்துக்கணும், வேணும் மேபி ராமர் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப கொடுக்கலாம், என்ன வேலை நினைச்சுக்கலாம். பரதர் என்ன பண்ணாரு, நோ, அரியாசனம் ராமருக்கு தான், அவர் வர்ற வரைக்கும் அந்த பாதுகை ஆகும், அந்த பாதுகையுடைய சேவகனை நான் இருப்பேன்னு. 1 வருஷம் 2 வருஷம் 14 வருஷம் பரதன் அந்த பள்ளத்துக்குள்ளதான் இருந்து. கண்ணீர் வந்துடும் பரதனுடைய கதை கேட்டா. பரதனுடைய சரணாகதி ஒரு அன்பும் கல்லு மாறி நெஞ்சு இருந்தா கூட அழும். நமக்கெல்லாம் அழுகே வரமாட்டோம், நம்ம அவ்வளவு கல்லு நெஞ்சமா இருக்கு. பரதனுடைய கதையை, பரதன் லக்ஷ்மணா இவனுடைய கதையை கேட்டா அழுக வரணும், அந்த அளவுக்கு பக்தி இருக்கணும். நமக்கு பாருங்க பக்தி அழுகே வர மாட்டேங்குது, அவ்வளவு தூரம் அப்படி மெல்ட், பாறையே உருகிரும். பகவானுடைய குணங்களையும், பரதனுடைய பக்தி, லக்ஷ்மணுடைய பக்தி, சீதாவுடைய பக்தி. அடுத்தது பார்ப்போம் ஜடாயு. ஜடாயு எப்படி தன் உயிரை பணைய வச்சு சீதையை காப்பாற்றணும். நம்ம ஓடிடுவோம், நம்ம எல்லாம் சீதையாவது ராமராவது இல்லையா. ஜடாயு கடைசி வரைக்கும் போராடுங்க, தன் உயிரை பொருட்படுத்தாம எப்படியாவது பிரபுகிட்ட வந்து சீதையை சேர்க்கணும். அது மாதிரி பரதன் அழுதாரு, பிரபு இல்லாம திரும்ப போகக்கூடாதுன்னு. அப்புறம் அவரை சமாதானப்படுத்திட்டு தன் பாதையை கொடுத்து அந்த பாதையை இப்படி தலைமையில வச்சுட்டு பரதன் திரும்ப வந்து. அப்புறம் ராமர் முடிவு பண்ணாரு, இங்க இருந்தா திரும்பி வந்துட்டே தான் இருப்பாங்க, யாராவது வருவாங்க, நமக்கு தொந்தரவா இருக்கும், இன்னும் உள்ள போகலாம், டீப் ஃபாரஸ்டுக்குள்ள உள்ள போயிடலாம் ராமர் முடிவு பண்ணாரு. சரி, மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ சீதாராம் லக்ஷ்மண் ஹனுமான் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி, ஸ்ரீ பிரபுபாத் கி. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தா கேட்கலாம். இதுல யார் பக்தி உயர்ந்ததுன்னு சொல்லுங்க. லக்ஷ்மணனுடைய பக்தி உயர்ந்ததா, பரதனுடைய பக்தி உயர்ந்ததா, சீதாவுடைய பக்தி உயர்ந்ததா? எதுவுமே சொல்ல முடியாது, வாய்ப்பே இல்லை, கம்பேர் பண்ணவே முடியாது. யாரோட ஒருத்தர் நீங்க எல்லாம் அவங்க ஸ்டேஜ்ல வந்து அப்படி மிஞ்சி நிற்பாங்க. பரதனுடைய பக்தியை பார்க்கும் போது அந்த பக்கம் லக்ஷ்மணன் நிக்கிறாரு, ராமருக்காக தூங்காம இரவு பகல தூங்காம கூட நின்று சேவை பண்றாரு. இந்த பக்கம் சீதாதேவி எல்லாரும் விட்டுட்டு அவங்க கூட வந்து நிக்கிறாங்க. அந்த பக்கம் ஊர்மிளா தியாகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படிதான் ராமாயணம். பிரபுவோடைய சேவைக்காக எப்பேற்பட்ட அசௌகரியத்தையும் ஏற்றுக்க தயாரா இருந்தாங்க. நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல பக்தி பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ 16 மாலை ஓட்டி விட்டு அப்படியே பிரசாரம் சாப்பிட்டு அரிபோல் இல்லையா, கம்ஃபர்ட் ஜோன். நம்மளை தூக்கி போடணும் அந்த ஜோன்ல, அப்ப தெரியும் நம்முடைய பக்தியோட ஸ்டாண்டர்ட் என்ன இல்லையா. யோசிச்சு பாருங்க, நம்மளை தூக்கி பாண்டவர்கள் மாதிரியோ சீதை மாதிரியோ தூக்கி போட்டா, சீதாதேவி ராட்சஸுக்கு மத்தியில் இருந்தாங்க,
அந்த ஒட்டுமொத்த ராட்சசன் மத்தியில சீதை மட்டும்தான் பக்தி. அப்புறம் திரிஜடா கொஞ்சம் ஃபேவரபிளா இருந்தாங்க. பிரகலாதருக்கு யாருமே ஃபேவரபிள் கிடையாது. பாண்டவருக்கு எல்லாம் அகேன்ஸ்ட். அந்த மாதிரி நம்மளை போட்டோம்னு வச்சுக்கோங்க, ராமராவது கிருஷ்ணரா கோவிந்தரா ஓடி தெரிச்சிருவோம். இவ்வளவுதான் நம்ம ஸ்டாண்டர்டு. நம்ம எல்லாம் கம்ஃபர்ட் ஜோன்ல பக்தி பண்ணி பண்ணி பழகிட்டோம். சொகுசா பக்தி பண்றோம். பட் நமக்கு பரீட்சை வரும்போதுதான் தெரியும் நம்முடைய உண்மையான ஸ்டாண்டர்ட் என்ன, நம்ம எந்த அளவுக்கு சரணாகதி பண்ணியிருக்கோம். ஸோ பகவான் தன் பக்தனை எப்படி வேணாலும் பரீட்சை பண்ணலாம். பாண்டவர்களுக்கு பரீட்சை பண்ணும்போது நம்மளுக்கு பண்ண நம்ம தாங்க மாட்டோம் இல்லையா? ஸ்டில் நம்ம வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும். கிருஷ்ணா, எனக்கு வந்து எந்த சூழ்நிலையும் நான் வந்து இந்த ராம நவமிக்கு என்ன ப்ரேயர் பண்ணணும், இதுதான் ப்ரேயர். எந்த சூழ்நிலையும் நான் பக்தியை விட்டு விளையாடக்கூடாது. எனக்கு உறுதியான மனது வேணும், பிறலாத மனது வேணும். எப்போ உங்களை நினைச்சிட்டே இருக்கணும், உங்களுக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். அந்த ஒரு திடபிரதா உறுதியான மனது கொடுங்க. என் மனசு வந்து கைகை மாதிரியோ தசரதன் மாதிரியோ இல்லை வந்து மந்திரை மாதிரி இருக்கக்கூடாது. என் மனது வந்து ஹனுமான் மாதிரி இருக்கணும், பரதன் மாதிரி இருக்கணும், லக்ஷ்மணன் மாதிரி இருக்கணும், சீதை மாதிரி இருக்கணும். அந்த பக்தி எனக்கு கொடுங்க அப்படின்னு ப்ரேயர் பண்ணும். ஹரே கிருஷ்ணா.